Okay, good. Nice. Thank you. Okay. So என்னோட பேக்ரவுண்ட் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா? ஸோ என்னை நீட்டாக பார்க்க முடியுதா? எஸ், குட் டு கோ. ஓகே. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஒரு சண்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒருத்தங்களுக்காக டைம் கொடுக்கறது வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் எப்பவுமே சொல்வேன், எல்லா செஷனையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம், ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நம்ம ஏதாவது பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வந்து அதிகபட்சம் செய்யறது வந்து அவங்க நம்ம நேரத்தை கொடுக்கறது தான். பிகாஸ் டைம் இஸ் ப்ரெஷஸ். நான் அது ரொம்பவே நம்புறேன். ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், வேலை ஆகட்டும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறதாகட்டும், டைம் டைம் மீன்ஸ் எவ்ரி திங் டு எவ்ரி ஒன். ஸோ அதை எனக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் அவ்வளோ விஷயம் பண்றேன் அப்படின்னே போஸ்டரை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் பயமாவே இருந்தது. பட் யா, அது நல்லாவும் இருந்தது. ஓகே, ராம் ஆஷ்லா 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஐம் ஹியர் டுடே. தேங்க்யூ ஸோ மச். ஏன் வந்து நானா வாலண்டியரா கேட்டு இந்த மாதிரி ஒரு செஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பா ரீசன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட செஷன் வந்து ப்ரெசன்டேஷன் பேஸ்ட் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு புரியும். இது ரெக்கார்டிங்கும் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். லக்கிலி ரெக்கார்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே ரெக்கார்ட் ஆக போகுது. நான் வந்து பிறந்தது வந்து எல்லாம் சேலம். இப்போ சென்னையில இருக்கேன் மேரேஜ்க்கு அப்புறம். ஓகே. ஸோ என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹெச்ஆரா ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆக்சுவலி அட்மிட் கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் நீங்க நான் டிவேட் ஆனா கோச்சுக்காதீங்க. அட்மிட்னு ஐகான் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால ஓகே ஓகே. அப்பனா ஓகே, குட் குட் குட். தேங்க்யூ தேங்க்யூ. என்னன்னா ஓகே, நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெச்ஆரா ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நிறைய பசங்க கோயம்புத்தூர், டெல்லியில ஒர்க் பண்ண ஹெச்ஆரா வேலை தேடி நிறைய பசங்க வருவாங்க. என்ன மாதிரி நம்மள மாதிரி படிச்ச பசங்க சேலம், ஈரோடு, திருப்பூர் என்னோட ஏரியால இருக்க பசங்க எல்லாம் வருவாங்க, வேலை கேட்டு வருவாங்க. ஏன்னா வேலை கொடுக்கணும் அவ்வளோ ஆசையா இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நான் பிசினஸ் ப்ராசஸ் சொல்யூஷன்ஸ்ல ஒர்க் பண்ணேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், இல்லாம கிடையாது. ஏன்னா நாங்க கேட்குற ஒரு சில விஷயம் அவங்க கிட்ட இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மேம் ஃபேமிலியில, அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்படியாவது வேலை கொடுங்க, லோன் அடைக்கணும். பொண்ணுங்கள்லாம் வருவாங்க, மேம் நான் வேலைக்கு போல, சம்பாரிச்சு கொடுக்கலன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க மேம் அப்படிம்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா பசங்க நல்லா மார்க் வச்சிருக்காங்க, ஆர்வமா இருக்காங்க, ஆனா ஏன் வேலை கொடுக்க முடியலன்னு ரொம்ப யோசிச்சிருக்கேன். சரி, நம்ம கேட்குற ஏதோ ஒண்ணு இல்ல, நம்ம கான்ஃபிடண்டா இருக்கிறதுக்கு கேட்கிறோம், ஒரு பாடி லாங்குவேஜ் பத்தி கேட்கிறோம். ஸோ அதெல்லாம் அவங்க கிட்ட லேக் ஆகுது. சரி, நம்மள மாதிரி படிச்சு வந்த பசங்க நம்ம முட்டி மோதி ஏதோ வந்துட்டோம். நான் வந்து யூஜி முடிச்சு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். ரொம்ப அசிங்கப்பட்டேங்க. சென்னை வந்துட்டு, சேலம் பொண்ணு சென்னை வந்தா நினைச்சு பாருங்க. இது கூட உனக்கு தெரியாதா, இப்படிதான் தலைக்கு என்ன வச்சுட்டு வருவியா, அப்படியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால முட்டி மோதி நான் கத்துக்கிட்டு ஒரு எம்பிஏ வேலைன்னு வரும்போது கொஞ்சம் க்ரூம் ஆயிக்கிட்டேன். பட் என்ன மாதிரி வளர்ந்த பொண்ணுங்களுக்கு அது தெரியல, பசங்க பொண்ணுங்களுக்கு. ஸோ அப்போ வேலையை விட்டுட்டேன். நல்ல ஜாப், நல்ல சூப்பர் கம்ஃபர்டபுள் கேபின், கார் வரும், கூட்டிட்டு போகும், கேப் இருக்கும், ஹாஸ்டல் நல்லா இருந்தது. கோயம்புத்தூர் கிளைமேட் எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் எனக்கு பிடிக்கல. எப்படி வேலை இருக்கு, பட் வேலைக்கு வரவங்களுக்கு அந்த அந்த குவாலிட்டிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேலை குவிட் பண்ணிட்டு நான் போய் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். பேசிக்கா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. பட் அப்படி நான் நினைக்கல. பிகாஸ் இருக்கிறத வந்து இன்னும் பெட்டரா எப்படி அவங்கள போர்ட்ரே பண்ணணும், நல்லா சிம்பிளா எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அழகா எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இன்டர்வியூல தைரியமா பேசுறது. இது இங்கிலீஷே ஒரு பக்கம் விட்டுருங்க. நம்ம வந்து இப்போ எவ்வளவு நிறைய பேர் வேலையில இருப்போம், காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்போம், இங்கிலீஷ் எவ்வளவு பயன்படுது அப்படிங்கிறது உண்மைதான். பட் அதை கான்பிடென்டா பேசுறோமா அப்படிங்கிறது தெரிஞ்ச 4 வார்த்தை கான்பிடென்டா பேசணும். என் ஃப்ரெண்ட் என் கூட எம்பிஏ படிச்சா, அவ தமிழ் மீடியத்துல இருந்து படிச்சு வந்த பொண்ணு அப்படிங்கிறது வந்து காலேஜ் ஃபைனல் முடிச்சு எங்களுக்கு வைவா வாய்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா அவ தெரிஞ்ச இங்கிலீஷை தன்னம்பிக்கையா பேசுறா, சிம்பிள். ஸோ இங்கிலீஷே நம்ம லைஃப் ரூல் பண்ண போறது கிடையாது. அது வந்து ஒரு கான்பிடென்ட் இனிஷியல் ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போறதுக்கு அப்படிங்கிறது விஷயத்தெல்லாம் புரிய வச்சு நிறைய ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேடி 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 போய் கிளாஸ் எடுப்பேன். ஏன் அப்படின்னா காலேஜ்க்கு நான் ஃபோன் பண்ணி நான் வரேன், நான் உங்க கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, மேடம் இல்ல மேடம், இங்கெல்லாம் ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்க படிக்கிறாங்க, காசெல்லாம்
கொடுக்க முடியாது அவங்களால. சில காசுலாம் வேண்டாம், நான் வந்து கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கிரீமி லேயர் காலேஜஸ்க்கு எல்லாம் போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், திமிரா உட்காந்துருப்பானுங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படி உட்காந்துருப்பாங்க. இந்த ரூரல் காலேஜ் பசங்க எல்லாம் போய் எடுக்கும் போது ஆசையா இருக்கும். இந்த பிள்ளைங்க மேம் இது சொல்லுங்க மேம், மேம் அது சொல்லுங்க மேம் அப்படின்னு அவங்க கேட்கும் போதே, ஐயோ நம்ம வேலைக்கு இப்பதான் நம்ம எதை தகுதியா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சோ ஒரு மாசத்துல வந்து அதுக்குன்னு காசும் எல்லாம் பண்ண முடியாது, வீட்டுல உதைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரீமி காலேஜஸ்க்கும் கிளாஸஸ் எடுப்பேன். மோஸ்ட்லி இந்த காலேஜஸ்க்கு தான் தேடி தேடி போய் எடுப்பேன். முடிச்ச உடனே கிளாஸ் முடியும் போது சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறது, அப்புறம் ஃபிளார்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைங்க பண்ணும். ஸோ ஐ ஃபீல் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தட். நீங்க எல்லாரும் you are doing a great job. Actually என்னை விட you are doing a great job. நானாவது கிளாஸ்க்கு போய் எல்லாம் ஒரு 50-60 மெம்பர்ஸ்க்கு தான் எடுக்கிறேன். பட் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தனி குழந்தைங்களை வந்து ஹெல்ப் பண்றீங்க. ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். இந்த ப்ரோக்ராம் பத்தி நான் எப்படி தெரிஞ்சுட்டேன்னா, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க. அந்தந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து மென்டர்ஸ் பத்தி பேசும்போது போட்டிருந்தாங்க. அப்போ முடிவு பண்ண அவங்க எல்லாத்தையும் நான் ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா, அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸோட என்னோட கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஒரு மாசத்துல ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு அதோட முடிஞ்சிடும். பட் உங்க எல்லாத்தையும் நான் ரீச் பண்ணா நினைச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு குழந்தைங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக மாத்திரமே உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைச்சேன். இப்போ இங்க வந்து ஆஷ்லா இருக்காங்க, சிவலட்சுமி இருக்காங்க, நிறைய பேர் எனக்கு பிங் பண்ணாங்க. சோ அவங்க சாமுவேல் இருக்காரு. இப்ப நான் சாமுவேலுக்கும் சிவலட்சுமிக்கும் ஆஷ்லாக்கோ இவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, அவங்க 10, 15, 20 குழந்தைங்களை பாக்குறாங்க இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க வரைக்கும். அப்படிங்கும்போது ஐ ஃபீல் இட் மல்டிப்ளைஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் பண்றதை விட உங்களுக்கெல்லாம் ரீச் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணேன், சாம்பிள்டேனியஸா டீச்சர்ஸையும் லெக்சரர்ஸையும் கவர் பண்ணேன். ஏன்னா நான் கிளாஸ் எடுத்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க போறவங்க அவங்க தான் சொல்லிட்டு அவங்கள நான் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இதான் குழந்தைங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கன்னு. ஸோ அதனால மட்டுமே எங்க கூட நான் இருக்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. நான் உங்ககிட்ட இப்போ இங்க ஒரு 30 பேர் இருக்கீங்களா, ஐ திங்க் இது கண்டிப்பா டபுள் ஆகி 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் நிறைய பேர் டீச்சர் ஆகலாம், இதுல நிறைய பேர் லெக்சரர் ஆகலாம். ஐ டோன்ட் நோ உங்க லைஃப் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். சோ நீங்க அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி லிட்டில் திங்ஸ் மேட்டர்ஸ். நம்ம லைஃப்ல வந்து பெரிய பெரிய விஷயத்த நம்ம பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயத்த நம்ம கோட்டை விட்டுறோம். நல்ல எவ்ரி லிட்டில் திங்ஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான செஷன் தான் இந்த போக போகுது. நான் உங்களை இடத்துல இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேனோ அதுக்கான நேரமோ பொறுமையோ சூழ்நிலையோ எனக்கு கிடையாது. பட் லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களுக்கு அந்த ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் மூலியமா நான் சொல்லித்தரதை எப்படியாவது அவங்க கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிடுங்க. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ ஐ எம் ப்ரெசென்டிங் மை ஸ்கிரீன். என் கூட இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் நான் பேசினது பிடிச்சிருக்கு, ஓகே என் கூட இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன தம்ஸ் அப் கொடுங்க. ஐ பி வெரி ஹாப்பி. Thank you, Ram. Yes, chat வருது. Thank you. Thank you. Good. Good, Anushri, Deepa. Thank you. Thank you. Thank you. Thank you. So you guys are blessed. உங்களை பார்த்தா பொறாமையும் இருக்கு. You have so much time to do all this அப்படின்னு. Thank you. So இந்த introduction இதெல்லாம் வேண்டாம். Headings மட்டும் பாருங்க. Let's explore and create லைஃப் டைம் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது. நான் வந்து சில சமயம் ரொம்ப மெனக்கேட்டு கிளாஸ் எடுக்க மாட்டேன். சில சமயம் நம்மளுக்கும் டேஸ் எல்லாம் மாறும் இல்லையா? அப்ப நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சொன்னது வந்து அவங்க லைஃப்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு நிமிஷம் அவங்கள யோசிக்க வச்சிருக்கோம். நம்ம யார் லைஃபையும் பூந்து எதையும் மாத்த முடியாது, ஓகே அதுதான் உண்மை. பட் அவங்கள யோசிக்க வச்சாவே இந்த தாட் வருது இல்லையா, அந்த மாதிரி தாட் நம்ம அவங்களுக்குள்ள கொண்டு வந்தாவே லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படிங்கும் போது ஒரு லைஃப் டைம் இம்ப்ரெஷன் நீங்க கிரியேட் பண்ணும். ஜஸ்ட் மென்டரா இருந்தோம், இது பேஷனா பண்ணோம் அப்படின்னு இல்லாம எல்லாமே அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலனாலும் ஏதாவது ஒரு விஷயம் லைஃப் டைம்ல ஓகே எனக்கு வந்து ராம்னு ஒரு மென்டர் இருந்தாரு, அவர் எனக்கு இது சொல்லி கொடுத்தாரு லைஃப்ல. பிகாஸ் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மள மாதிரி மெனக்கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருப்பாங்களான்னு தெரியாது. டீச்சர்ஸ் பிஸியா இருப்பாங்க, உங்க ஃபேமிலியில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு தான் நிறைய தெரியும் அந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இதனால நீங்க
என்ன முடியுமோ அதை கொண்டு போய் அவங்க கிட்ட சேருங்க. பிகாஸ் தே ரியலி டிசர்வ் பெட்டர். நம்ம மட்டும் இல்ல, அவ்வளோ நிறைய டிசர்வ் பெட்டர். ஓகே, ஸோ இதை என்னோட வெப்சைட், சும்மா நீங்க போய் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். இதை இன்ஸ்டாகிராம் பேஜ் இஃப் யூ லைக் டு. Okay, so I'm just swapping the screen. To mentor is to touch a life forever. ஆஷ்லா நான் என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இது கூகுள்ல கிடைச்ச இமேஜ் தான். ஆஷ்லா குட்னே இது பிடிச்சிச்சுன்னா இதே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. To mentor is to touch life forever. அது உண்மை, இட்ஸ் ட்ரூ. ஏன் மென்டர் பத்தி நான் சொல்றேன். ரமேஷ் பிரசாத்னு சொல்லிட்டு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் அவர் மென்டர். அவரு இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் படிச்சுட்டு அந்த மாதிரி வந்திருக்காரு. ஹீஸ் மை மென்டர் அண்ட் குரு. மென்டர் மேல எனக்கும் அப்போ பெருசா நம்பிக்கை இல்லை. என் அப்பா அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அப்படிதான் நினைச்சேன். பட் யூ நீட் சம்மன் அபார்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி டு பி யுவர் மென்டர். அவங்கதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, எமோஷனல் கனெக்ட் இல்லாம உங்க ரைட்டு தப்ப கரெக்டா சுட்டி காட்டுவாங்க நம்ம ஃபேமிலியை விட. ஸோ என்னோட மென்டர் வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு நிறைய இடத்துல கால் பண்ணி கேட்டேன். நிறைய பேர் ரொம்ப மணி ஓரியன்டா இருந்தாங்க. பிகாஸ் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு 3 days 4 days ப்ரோக்ராமே 50,000 அந்த மாதிரி ஆகும். கால் பண்ணி கேட்டா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேம், அட்வான்ஸ் பே பண்ணுங்க மேம் அப்படின்னு தான் சொல்லிட மணி ஓரியன்டா பேசினாங்க. என் மென்டாருக்கு நான் ரொம்ப விரக்தியா கால் பண்ணேன். அவர் ஹலோ சொல்லும் போதே ஐ நோ he'll be that lifetime moment அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்க எதுக்காக படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த NLP எதுக்காக படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டாரு. ஸோ அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க தெரிஞ்சுட்டு அப்புறமா வாங்க, என்கிட்ட பதில் இல்லை. NLP ஏன் படிக்கணும்னு சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. இதை தெரிஞ்சுட்டு வரதுக்கு எனக்கு 1 year ஆச்சு. பட் அவர் எனக்காக வெயிட் பண்ணாரு. ஓகே யூ காட் அன் ஆன்சர் நவ், நீங்க இப்ப என்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்போதான் தெரிஞ்சது ஓகே அவர் மணி ஓரியன்டட் இல்லை, ஒரு பீப்புள் எவ்வளவு வேல்யூ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ் ஆல்வேஸ் மை மென்டர். நீங்க போய் பார்க்கலாம், ஒன்ஃப்ளூயன்சர் ரமேஷ் பிரசாத்னு இருக்கும், திருவான்மியூர்ல தான் இருக்காரு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கூகுள் அண்ட் செக் ஹிம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணேன் உங்க கூட. why I'm here, what I'm here, so what I'm going to do அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வாட் அ சைல்டு ஆக்சுவலி வாண்ட்ஸ். நான் ஆஷாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க 6th to 9th ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நீங்க மோஸ்ட்லி கவர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க, பொதுவாகவே குழந்தைங்க, நீங்க உங்க ஃபேமிலியோட குழந்தைங்க கனெக்ட் பண்ணலாம், இல்ல உங்க சிபிலிங்ஸ் யாரோட வேணா நீங்க இந்த குழந்தைங்களை கனெக்ட் பண்ணலாம். வாட் அ சைல்டு ஆக்சுவலி வாண்ட்ஸ் அப்படிங்கிறது, நான் ஒரு பிகினர் லெவல் சைல்டு சைக்காலஜி முடிச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும். அந்த அளவு பொறுமை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால அதை நான் பர்சியூ பண்ணல. ஐ எம் டீச்சிங் அடல்ட்ஸ் அண்ட் டீனேஜ். ஸோ நீங்க குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதுனால ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும் அப்படிங்கிறது, ஆம் ஐ சீன், நான் பார்க்கப்படுறேன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, ஒரு வீட்டுல ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு am I seen, am I worthy, do I matter, இது 3 தான் எல்லா குழந்தைங்களுக்குமான அடிப்படையா இருக்கும். நான் இந்த வீட்டுல இருக்கேன்னு என்ன மதிக்கிறாங்களா, என்ன தெரியுதா அவங்களுக்கு, முதல்ல நான் வர்த்தா இந்த ஃபேமிலியில இருக்கிறதுக்கோ, என்ன வர்த்தியா நினைக்கிறாங்களா, ஓகே அப்படின்னு நினைக்கிறது. do I really matter. ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ஒண்ணும் இல்ல, என் அக்கா பையன் இருக்கான், அவனோடதான் எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிப்பேன். பிகாஸ் குழந்தையா பிறந்ததுல இருந்து I'm with him, I'm like his mother. So பிகாஸ் நான் அம்மா ஆகாமே இந்த மதர்ஹுட் ஃபீல் பண்ண வச்சது அவன் தான். ஸோ அவன் இப்போ 7th படிக்கிறான். எதா இருந்தாலும் அவனோட தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். ஒரு சின்ன டிசிஷன் வீட்டுல அவனுக்கு அதுல சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன கலர் வாங்கலாம் அப்படின்னா கிரே ரெட் அவன் சொல்றது வாங்குறோமோ இல்லையோ, அவங்க கிட்ட கேட்கிறோம் இல்லையா. ஸோ do I really matter in the house, அது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. am I worthy, நான் வந்து நீ சூப்பர் அப்ரிஷியேட் பண்றதாகட்டும், அவங்க இருக்காங்கிற பிரசன்ட் நம்ம அவரு சொல்லிட்டே இருக்கிறதாகட்டும், கொஞ்சிறதோ அவங்கள பாராட்டுறது மட்டுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. அது வந்து லாங் ரன்ல கொஞ்சிறத ஒரு காலகட்டத்துல நிறுத்திடலாம். பட் கொஞ்சிறத எல்லாரும் தான் குழந்தைங்களை கொஞ்சுவாங்க. பட் வாட் இம்ப்ரெஷன் ஆர் யூ கிரியேட்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி அண்ட் பீயிங் அ மென்டார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். am I seen, am I worthy, do I matter. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்ரிஷியேட் தான் ஜாஸ்தி பண்ணுவோம். அதை விட அவங்களுக்கு do I really matter அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். வாட் அ ஸ்டூடெண்ட் ஆர் சைல்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ as a mentor, teacher, parent, என்ன ஒரு குழந்தை ஆக்சுவலா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, give me a minute. No. Okay, sorry. So what a child actually expects from you. Okay, என்னன்னா இது வந்து நான் படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயங்கள். I'll tell you this. One sec.
a motivator who believes them. இதெல்லாம் obviously உங்களுக்கு இத்தனை நாள் இருக்கனால தெரிஞ்சிருக்கும், but I really want to tell you this. A motivator who believes them, open to question. நிறைய குழந்தைங்களுக்கு question கேட்கணும். இது இருக்கா, அது இருக்கா, அது இந்த silliest question. நீங்க என்ன வேணா என்கிட்ட கேளுன்னு சொல்லுங்க, they'll be very happy. Okay, who makes them dream about something? ஏதாவது அவங்கள ட்ரீம் பண்ண வச்சா, நீ இது மாதிரி யோசிய, நீ அது மாதிரி யோசின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். A positive vibe spreader. Okay, best listener who listen to them. இதெல்லாம் obviously இத்தனை நாளான எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பட் ஐ ரியலி வாண்ட் டு ஹைலைட் அண்ட் make you think. Okay, நீங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றதுக்காக நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். A positive vibe spreader, a best listener who brings out creativity in them. Okay, who not only teach but understands them and who embrace their emotions. நிறைய பேர் வந்து embrace their emotions ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அவங்கள நம்ம இருக்க விடுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, சோ அவங்க என்ன எமோஷன்ஸ் ஃபீல் பண்றாங்களோ, அவங்க என்ன மூட்ல இருக்காங்களோ அதை எம்ப்ரேஸ் பண்ண விடணும். நம்ம இல்ல நீ இப்படி இருக்க கூடாது, கம் அவுட் ஆஃப் திஸ், கம் டூ தட் அப்படின்னு சொல்லாம let them embrace their emotions. சோ இதெல்லாம் தான் குழந்தைங்க குயிக்கா அவங்க கிட்ட எதிர்பார்க்கறாங்க. முக்கியமா ஹைலைட் ஆக வேண்டியது ஓபன் டு questions and are you being a best listener. இது மென்டார்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இஸ் ஓகே, சோ கிளீன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சில கான்செப்ட்ல அவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், நீங்க அப்புறமா நிறைய கூகுள் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளீன் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கிளீன் கொஸ்டின் அப்படின்னா அவங்கள வந்து இப்போ நிறைய குழந்தைங்க பேசாது, அவங்கள எப்படி பேச வைக்கிறது, அவங்கள எப்படி நம்ம குயிக்கா கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு கிளீன் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது குழந்தைங்க மட்டும் கிடையாது, யாருக்கா இருந்தாலும் கிளீன் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணணும், ஒருத்தவங்களை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்கள பெஸ்டா கைட் பண்ணணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா கிளீன் கொஸ்டின் தேவைப்படுது. இப்போ நான் ரமேஷ் பிரசாத் சார் பத்தி சொன்னேன் இல்லையா, நான் ஒரு 5 days ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன். ஆக்சுவலி அவர் பேசுறது ரொம்ப குறைவு, அவர் கேட்டது ஜாஸ்தி கிளீன் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா நம்ம லைஃப்ல நம்மளை பத்தி நம்மளுக்கு தான் நிறைய தெரியும், யாரையும் விட. ஸோ இந்த கிளீன் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நிறைய செல்ஃப் ரியலைசேஷன் தாட்ஸ் வரும், அவங்கள பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போதான் சேஞ்சஸ் அதுல இருந்து மாறும். நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருந்தா மட்டும் பத்தாது, கிளீன் கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலியமா அவங்கள நம்ம நிறைய யோசிக்க வைப்போம். அதுதான் இந்த மென்டர்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹைலைட் ஆன விஷயம். நம்ம எப்படி அவங்கள யோசிக்க வைக்கிறது? கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, பிடிக்காது, அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடும், அதெல்லாம் வேண்டாம். Just some clean questions, revealing metaphors and opening minds க்கு வந்து clean questions ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன் இந்த மென்டர்ஷிப்க்கு நான் வந்து இதை முக்கியமா நான் போஸ்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படின்னா, யூ ஹாவ் டு பி அ கிளீன் questioner. ஓகே, இது எப்படி டெவலப் ஆச்சு? 1890s வந்து டேவிட் குரூக் டெவலப் பண்ணாரு. யூ கேன் ரீட் ஆல் த ஹிஸ்டரிஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கூகுள் பண்ணி பாருங்க. ஓகே, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி அப்படின்னா, ஒரு குழந்தைகிட்ட நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னா, நான் வந்து ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் லைஃப்ல மிஸ் அப்படின்னு சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரியான ஹாப்பினஸ், வாட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் யூ வாண்ட்னு கேளுங்க. ஓகே, ஹாப்பினஸ்னா என்னன்னு கேட்காதீங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் யூ வாண்ட் அப்படின்னு கேளுங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹானர் த கிளைண்ட் choice of words. Okay, help them explore their own experience, indirectly help them to heal and want. So இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களை ஓபன் அப் பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே, சோ இதுதான் வந்து சீக்வென்ஸ். திஸ் இஸ் how it works. ஓகே, ஒன் செக். this is the sequence, this is how it works. ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, இட் கேன் பி தேர் ட்ரீம், இட் கேன் பி தேர் ப்ராப்ளம்ஸ், இட் கேன் பி சம் பாசிட்டிவ் டாக், எஜுகேஷன், எதுவா இருந்தாலும். ஓகே, நீங்க என்ன மாதிரி அவங்க கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தட். பட் ஸ்டில் அவங்க என்ன ஆட்ரிபியூட், எந்த ஆட்ரிபியூட் வேணா இருக்கலாம், ஹவு அப்படிங்கிற விஷயமே இங்க வரவே கூடாது. வாட், வேர், இது மட்டும் தான் வரணும். ஹவு அண்ட் ஒய் அப்படிங்கிற விஷயமே இதுக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னு நினைக்கிற மேம், எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு மேம் அப்படின்னா, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு நீங்க கேட்க கூடாது, அது ராங். ஒய் அப்படிங்கிற விஷயமே ஓப்பன் கிளீன் கொஸ்டின்ல வரவே வராது. ஒய் அப்படி ஏன் நம்ம கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம அதுல இருந்து வெளியவே அவங்களை கூட்டிட்டு வர முடியாது. ஸோ அதனால வேர் அபவுட்ஸ், அதுக்கப்புறம் வாட், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான தட்ஸ் லைக் வாட் கைண்ட் ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது ஹவு அண்ட் ஒய் அப்படிங்கிற விஷயத்த நமக்குள்ள போகாம வேர், வாட் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சா அவங்கள நீங்க இன்னும் ஓப்பன் அப் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை மேம் எனக்கு ரொம்ப இன்னைக்கு நான் ரொம்ப கவலையா இருக்கேன் மேம் அப்படின்னா, அவன் கிட்ட வந்து ஏன், எதனால அப்படின்னு கேட்க கூடாது. வாட் மேட் யூ,
ஆர் லைக் வாட் கைண்ட் ஆஃப் சேட்னஸ் இஸ் திஸ், அது எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, when it started அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். how it startedக்கும் when it startedக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கிளீன் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ யாராவது என்கிட்ட அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா, உங்களோட மென்டர் டிஸ்கஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? anybody can unmute and speak. anybody can anybody unmute and speak? உங்க மென்டர் டிஸ்கஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பேசுவீங்க, குழந்தைங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட எடுத்துட்டு வருவாங்க? anybody? I see இளந்தென்றல் அன்மியூட் பண்ணலாம், ஜெயஸ்ரன் அன்மியூட் பண்ணலாம். அண்ணா சொல்லுங்கம்மா. ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்க. பண்ணுங்க. சாரி இங்க கொஞ்சம் வர்க்ல இருந்தேனா, நான் அப்படியே கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு புரியுது மேபி உங்க சரௌண்டிங்ஸ் நாய்ஸியா இருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே. என்ன மாதிரியான விஷயங்கள் மென்டார் இதுல பேசுவீங்க, குழந்தைங்க என்ன மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட எடுத்துட்டு வருவாங்க? மாடியூல் படி பார்த்தோம்னா நமக்கு ஸ்டோரிஸ் ரிலேட்டடா வரும்க்கா. அப்புறம் 5 வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோரிஸ் வந்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு மாரல்ஸ் வந்து ஒரு ட்ரீமிங் பண்ற மாதிரி ஸ்டோரியில சொல்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு நம்ம ஸ்டோரியில என்ன மாரல் கொண்டு வராங்களோ அது வந்து அவங்களுக்கு திங்க் பண்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி கொஞ்சம் பேசுவோம்க்கா. அப்ப வந்து அவங்களும் வந்து நாங்க வந்து கொஸ்டினிங்கும் பண்ணுவோம். நீங்க சொன்னீங்களா கொஸ்டின் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்ப வந்து இன்னும் நம்ம மென்டரை யோசிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இதா இருக்கும் மென்டீஸா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கொஸ்டின்ஸும் பண்ணுவோம். அப்ப வந்து அவங்களும் யோசிப்பாங்க. யோசிச்சு ஏதோ ஒரு ஆன்சர், சம் ஆஃப் கைண்ட் ஆன்சர் வந்து அவங்க ட்ரை பண்ணி சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. தட்ஸ் வாட். சூப்பர். இளந்தென்றலா பேசினது? எஸ்கா. Thank you, இளந்தென்றல். ஓகே, ஸோ இப்போ மோர் ஆஃப் எஜுகேஷன் பேஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு உங்களுக்குன்னு மாடியூல் இருக்கு. ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி மெசேஜ் சொல்றதோ, அவங்கள பேச வைக்கிறதோ, நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதோ பண்ணிட்டு இருக்கீங்க. குட், ஐ காட் டு நோ. ஸோ இந்த மாதிரி ஹவு, வை அப்படிங்கிற கொஸ்டினை தவிர்த்துட்டு தமிழ்ல ஆகட்டும், இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னா அந்த ஹாப்பினஸ், ஏன் சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்காம, எப்படி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்காம, அந்த சந்தோஷம் உனக்கு எப்படி இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் திஸ், அப்படி ஒரு சேடா சொன்னா வாட் கைண்ட் ஆஃப் சேட்னஸ் இஸ் திஸ், ஏதோ ஒரு மெட்டஃபோர் மாதிரி அது எப்படி உனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க செஷன்ல வந்து ஒரு பொண்ணு சொன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா. அவர் கேட்டாரு என்ன மாதிரி ஸ்ட்ராங்னா, லைக் அ பேனியன் ட்ரீ, ஒரு பெரிய பேனியன் ட்ரீ மாதிரி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சோ அந்த மாதிரியான மெட்டஃபோர் ரிலேட்டடா அவங்க கிட்ட கேளுங்க. நீ எந்த மாதிரி சந்தோஷமா இருக்க, மூட் என்ன, அந்த மாதிரி எந்த மெசேஜ் நீங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஹவு, வை அப்படிங்கிற கொஸ்டினை போஸ்ட் பண்ணாம வேர், வாட், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னுமே அவங்க யோசிச்சு ஓப்பனா பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வை அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்குள்ளேயே ரிவால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து கொஞ்சம் அவங்க தாட்ஸ் இன்னுமே ப்ராடா போகணும், நேரோவா இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான சீக்வென்ஷியல் கொஸ்டின்ஸ், வேர் டஸ் இட் கம் ஃப்ரம், அந்த சோகம் எங்க இருந்து வந்தது, ஓகே எதனால சோகங்கிறது விட அந்த சோகம் எங்க இருந்து உனக்கு வந்தது, அந்த சந்தோஷம் உனக்கு எங்க இருந்து வந்தது, where does that come from, அந்த சோகம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, what just happened before that, அந்த சோகத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த சோகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது, அதுக்கு முன்னாடி என்ன, அதுக்கப்புறம் என்ன, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். see இது வந்து எனக்கு தெரியாது, நீங்க ஒரு 1 or 2 hours ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு குழந்தைகிட்ட பேசுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பேசுவீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. when I'm very sure நீங்க அந்த மாடியூல் உங்க சிஸ்டம் படி நீங்க கண்டிப்பா அப்படியே போயிட்டு இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நீங்களும் இம்ப்ரோவைஸ் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பர்டிகுலர் விஷயம் உங்க லைஃபுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கும் சரி, உங்க பார்ட்னர் கிட்ட, யார்கிட்ட, உங்க கலீக்ஸ் கிட்ட, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வை, ஹவ் தவிர்த்துடுங்க உங்க லைஃப்ல இருந்து. வேர், வாட், அந்த மாதிரி சீக்வன்ஸை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஓகே ஆக்சுவல் ரியல் கம்யூனிகேஷன். நம்ம வந்து அவங்கள வந்து பேசுறதுக்கு சொல்லி கொடுக்குறோம்,
அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறோம், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொல்லி கொடுக்குறோம், இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறோம், கம்யூனிகேஷன் சொல்லி கொடுக்குறோம். இந்த இடத்துல நான் ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, 3 கேட்டகரி இருக்கு. எனக்கு குவிக்கா நீங்க சாட்ல போடணும். வெர்பல், பாராலிங்குவிஸ்டிக், பாடி லாங்குவேஜ். இங்க கீழே வந்து 3% கொடுத்துருக்கேன். எனக்கு குவிக்கா சாட்ல வந்துட்டு இல்ல அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஐ பி வெரி ஹாப்பி. ஒரு 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 ஹியூமன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பொண்ணோ பையனோ நம்மளே ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கு இது 3 தான் தேவை. ஐ ஹோப் இது நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெர்பல், பாராலிங்குவிஸ்டிக், பாடி லாங்குவேஜ். நம்ம எப்படி டோன், வாய்ஸ், நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ், நம்ம ஐ கான்டாக்ட்ல. இங்க ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் 38, 7, 55. இது 3ஐயும் இந்த 3 கேட்டகரியோட மேட்ச் பண்ணி எனக்கு நீங்க அனுப்பணும். இல்ல எனக்கு தோணுது வெர்பல் வந்து 55% தேவை, இல்ல எனக்கு தோணுது பாராலிங்குவிஸ்டிக் வந்து 7% தேவை, எனக்கு தோணுது பாடி லாங்குவேஜ் 38% தேவை. அந்த மாதிரி உங்களோட பெர்சன்டேஜ ஒரு 2 minutes டைம் தரேன். குவிக்கா நீங்க ஷார்ட்டா டைப் பண்ணி எனக்கு சாட்ல போடுங்க. மேட்ச் த ஃபாலோயிங் டெஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனுக்கு இந்தந்த இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு எனக்கு சொல்லிட்டேன். இது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்தா நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனிதிங் இன் லைஃப். வாட் யூ திங்க்? எனக்கு குவிக்கா சாட்ல போடுங்க. அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஐ பி வெரி ஹாப்பி. ஐ கிவ் யூ couple of minutes. சாட் வரவே இல்லையே. நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே ஓகே. பூஜா verbal 7%. ஓகே ஓகே. ராம் வந்து பாடி லாங்குவேஜ் 55, paralinguistic 38, verbal 7. ஓகே ஓகே. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஹரிஹரன் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அனுஸ்ரீ வந்து 38, 55, 7 சொல்லியிருக்காங்க. பாராலிங்குவிஸ்டிக் 55 சொல்லியிருக்காங்க. மிருதுலா. ஓகே, நைஸ். ஓகே, பாடி லாங்குவேஜ் 55 மிருதுலா சொல்லியிருக்காங்க. திருமலை வந்து 55, 38, 7 சொல்லியிருக்காங்க. ஓகே, குட். Anybody wants to try? Okay, gestures 38, verbal 55, Jaya Shankaran, paralinguistic vandu 7. Okay, good. Okay, Afra vandu 55, 7, 38. Okay, non-verbal 55, body language 38, verbal 7. Okay, Uday Bhaskar. Okay, இது வந்து ஒரு மிக்ஸ்ட் ஆன்சரா இருக்கு இல்லையா? குட். ஸோ நீங்க எல்லாருமே சாட் எடுத்து பாருங்க, ப்ரிடாமினா என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நந்தினி வந்து 38 பாடி லாங்குவேஜ், பாரா 55, வெர்பல் 7 சொல்லியிருக்காங்க. வெர்பல் 50, பாராலிங்குவிஸ்டிக் 8, ஜெஸ்டர்ஸ் பாடி லாங்குவேஜ் வந்து 40 சொல்லியிருக்காங்க. ஓகே, எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு ரிப்ளை? எனிபடி எல்ஸ்? ஓகே, இதை ஏன் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செட் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்கு. ஸ்டோரி டெல்லிங் பண்றீங்க, புது புது வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு, அவங்க கம்யூனிகேஷனும் எஜுகேஷனும் இன்க்ரீஸ் பண்றீங்க. இது அல்டிமேட்டா வந்து நம்ம எங்க போய் இது முடியும் அப்படின்னா, அவங்க நம்ம இந்த வேர்ல்ட ஃபேஸ் பண்ணும்போது பெட்டரா கம்யூனிகேட் பண்ணி, கான்ஃபிடென்ட்டா கம்யூனிகேட் பண்ணி அவங்க வந்து அது வந்து நம்ம லைஃப் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. கம்யூனிகேஷன் இஸ் த கீ, அப்படிதானே? ஸோ ஐம் கோயிங் டு ரிவீல் யூ த ரியல் பர்சன்டேஜ் விச் இஸ் பீன் யூனிவர்சலி ப்ரூவன். நிறைய ரிசர்ச், அப்ராட் யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய ரிசர்ச் பண்ணி, இந்தியாவில் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த பர்சன்டேஜை சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see the percentage. சில பேத்துக்கு இது ஆச்சரியமா இருக்காது, சில பேத்துக்கு இது ஆச்சரியமா இருக்கும். ஓகே, எஸ், இதுதான் ப்ரூவன் பர்சன்டேஜ். நம்ம எல்லாரும் பயப்படுற இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு கான்ஃபிடென்ட்டா கம்யூனிகேட் பண்றது, ரியல் கம்யூனிகேஷன் வந்து வெறும் 7% தான். பாடி லாங்குவேஜ் 55, டோன், வாய்ஸ், நம்ம பேசுற பிட்ச், ஆக்சென்ட், இதெல்லாம் 38%. ஓகே, சோ இது சில பேருக்கு சர்ப்ரைஸ் வந்திருக்கும், சில பேருக்கு ஆல்ரெடி இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். எஸ், ஓவர்லாப் ஆகலாம் நான் சொல்றது, பட் தட்ஸ் ஓகே. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம லைஃபுக்கு, ஒர்க்குக்கு, படிப்புக்கு மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் கூட. பாடி லாங்குவேஜ் ஸ்பீக்ஸ் பிஃபோர் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் வாய்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம எதுவுமே பேசாம சில சமயம் நம்ம மேல கோவப்படுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நம்மளோட உடல் மொழி அவங்கள
அவமரியாதைப்படுத்துற மாதிரி இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க கோபம் வந்திருக்கும். நம்ம என்ன பண்றதாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் ஃப்ரண்ட்டுக்கு வரும். இதை குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, நீ நேரா பார்க்கணும், நீ உட்காரும் போது ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும், அப்பதான் தன்னம்பிக்கையா இருப்ப. போன் மென்டாரிங் தான் பண்றீங்க, எனக்கு புரியுது, வீடியோ கால் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நேரா உட்காருவோம், டோஸ் எப்படி ஸ்ட்ரெயிட்டா வை, கை கொடுக்குற முறைகள், அந்த மாதிரிலாம் உங்களால எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா உடல் மொழி ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவங்க உலகத்தை போய் மீட் பண்ணும் போது உங்க பாடி லாங்குவேஜ்ல கால்ல என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமோ நீங்க அதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஐ நோ இட்ஸ் சேலஞ்சிங், பட் நீங்க மென்டர் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க எடுத்து சொல்லலாம். பிகாஸ் நீ இது பேசு, அது பேசு, இப்படி பேசு அப்படின்னு நம்ம நிறைய சொல்றோம். ப்ரொனன்சியேஷன் பத்தி பேசுவோம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம். பட் அவங்களோட உடல் மொழியும் பத்தி நீங்க சொல்லி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்ணை பார்த்து பேசுற பையன் தானே பிடிக்கும். பிகாஸ் தட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அபியூஸ், அந்த மாதிரி நம்ம போக வேண்டாம். பட் கான்ஃபிடென்ட்டா இருக்க பையன் ஐ கான்டாக்ட் வச்சுதான் பேசுவான். அது குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே சொல்லி கொடுங்க. இப்படி கீழே பார்த்து பேசுறது, இப்படி சைட்ல பார்த்து பேசுற மாதிரி சொல்லாம, நீ எதை சொல்றதா இருந்தாலும் போனை பார்த்து நேரா நான் இருக்க மாதிரி நினைச்சு என்கிட்ட பேசு. அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி கொடுங்க. கை எப்படி யூஸ் பண்ணணும், கால் எப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு நேரா உட்காந்து பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க ஸ்கூல், காலேஜ், அடுத்தடுத்த படிப்புக்கு போகும்போது இந்த உடல் மொழி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் யூ டீச் வாட் எவர் இன் யோர் மாடியூல், பட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ஹான்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு இனிமே வரப்போற ஸ்லைட் எல்லாமே நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற என்னோட ஆசைகளை உங்ககிட்ட நான் சொல்றேன். நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்ல இது 3 விஷயம் இருக்கு. ஒரு குழந்தை இல்ல நம்மளே நம்ம ஒரு விஷயத்த எப்படி கத்துக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தர் எனக்காக வீடியோ ஆன் பண்ண முடியுமா? எனி ஒன் who can do that for me if you're comfortable? யாரா ஒருத்தர் இல்லைன்னா I'll just explain this normally, but யாராவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சா எனக்கு ரொம்ப ஹெல்ப். ஓ திருமலை, thank you so much. ஹாய், அன்மியூட் பண்ண முடியுமா? ஓகே, யா திருமலை, உங்க ஸ்பெக்ஸ் எடுத்துடுறீங்களா? ஓகே ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க. இப்ப நம்ம எல்லாரும் திருமலை பார்க்கலாம். நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். திருமலை பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பேசலாம். ஓகேயா? சோ இது மாதிரி குழந்தைங்க கிட்ட நீங்க பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இது தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு அவங்களோட திங்கிங் லேர்னிங் ஸ்டைல நீங்க அடாப்ட் பண்ணலாம். ஓகே, வீடியோ கால் பேசுவீங்களா குழந்தைங்க கிட்ட மென்டர்ஷிப்ல? இல்ல, ஆக்சுவலி நான் மென்டரிங் பண்ணதில்லை, நான் கோஆர்டினேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டைரக்டா பேசினது இல்லை. ஸ்கூல்ல நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், பட் ஃபோன் கால்ல நான் அவ்வளவா எதுவும் பேசினது இல்லை. ஓகே, பட் ஜெனரலா இப்போ ஆடியோ கால் மட்டும் தானா நீங்க வீடியோ கால் பேசுவீங்க? இல்ல ஒன்லி ஆடியோ கால், நார்மல் ஆடியோ கால் ஒன்லி. ஓகே, வீடியோ செஷன்லாம் இல்ல மேம். ஓகே, குட், ஃபைன், குட். சோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மேபி நேரா போய் கிளாஸ் இருக்கும்போது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ திருமலை என்சைக்ளோபீடியா ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ENCYCLOPEDIA. ஓகே, ஆஸ்திரேலியா ஸ்பெல்லிங் சொல்லுங்க திருமலை. AUSTRAIL. ஓகே, that's okay. நீங்க தப்பா சொன்னாலும் என்னை கூப்பிடுறால டக்குன்னு தப்பா தான் சொல்வேன். that's okay. டிக்ஷனரி ஸ்பெல்லிங் சொல்லுங்க. DICTIONARY. இந்தியா. என்ன? இந்தியா. கரெக்ட்டா எனக்கு புரியல. இந்தியா நம்ம இந்தியா. ஓகே இந்தியா தான் சொன்னேன். INDIA. ஓகே, நேத்து என்ன கலர் Dress போட்டிருந்தீங்க திருமலை? Black with orange t-shirt. ஓகே, நேத்து என்ன சாப்பிட்டீங்க காலையில? இட்லி தான். ஓகே. உங்க ஃபேவரட் ட்ரிப் என்ன? ரீசன்ட்டா நீங்க போன ஃபேவரட் ட்ரிப்? ரீசன்ட்டா எங்கேயும் போகல. ஓகே, ஃபைன். ஓகே, சோ இப்போ தேங்க்யூ சோ மச். நீங்க குயிக்கா வீடியோ ஆன் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப சிம்பிள் ஆக்குனதுக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம திருமலை கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கும்போது அவர் ஐஸ் க்ளோஸ் பண்ணாரு 2-3 வாட்டி. அதுக்கப்புறமா நம்ம ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறமா நம்ம டிக்ஷனரி ஸ்பெல்லிங் கேட்கும்போது ஐஸ் க்ளோஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா திருமலை இப்படி மேல பார்த்தாரு, அப்புறம் சைட்ல ஐ கான்டாக்ட் கீழே இருந்தது.
சோ இதுதான் ப்ரிடாமினண்டா அவர் பண்ணது, கண்ணை மூடினது. ஓகே, சோ யூஸ்வலா ஒருத்தங்களோட லேர்னிங் ஸ்டைலையோ திங்கிங் ஸ்டைலையோ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம், விச் இஸ் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் பேஸ்ட். ஓகே, சோ இதுதான் வந்து ஐக்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணோட அசைவுகளை வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருமலை வந்து கண்ணை மூடி யோசிச்சாரு இல்லையா, அப்போ என்ன அவர் பண்ணிருப்பாரு அப்படின்னா என்சைக்ளோபீடியாவோட ஸ்பெல்லிங்கை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணிருப்பாரு, ஆஸ்திரேலியாவோட ஸ்பெல்லிங்கை ஒரு விஷுவலைஸ் பண்ணிருப்பாரு. ஸோ திருமலைக்கு வந்து வீடியோ மூலியமாவோ பிக்சர்ஸ் மூலியமாவோ விஷுவலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதும் கத்துக்கிறதும் தான் ரொம்ப பிடிக்கும். எஸ் நோ திருமலை? கரெக்ட்? எஸ் மேம். ஓகே, சோ இப்போ இதுவே திருமலை அதே மாதிரி கேக்குறது, கேட்டு ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வாட்ஸ்அப்ல திருமலைக்கு வந்து ஒரு வீடியோவும் வருது ஆடியோவும் வருது அப்படின்னா டக்குன்னு திருமலை ஃபர்ஸ்ட் வீடியோ டவுன்லோட் பண்ணுவாரு, அப்புறமா ஆடியோவும் கேட்பாரு. ஓகே, சோ இப்ப கிளாஸ்ல வந்து ஒரு விஷயம் திருமலை படிக்கும் போது சொல்லியிருந்தா வீடியோ மூலியமா அவருக்கு சொல்லி கொடுத்ததும் பிடிச்சிருக்கும், கிளாஸ்ல கேட்டும் அவர் படிச்சிருந்திருப்பாரு. 3 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்கு. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கேட்கறத வச்சே நிறைய லிசன் பண்ணி அவங்க அதை நல்லா ரிசல்ட் கொடுப்பாங்க, கத்துப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு பிக்சர்ஸ் காட்டணும், ஒரு சில குழந்தைங்களுக்கு விஷுவலா பேசணும், அப்பதான் புரியும் பிடிக்கும். ஒரு சில பேத்துக்கு செய்ய வைக்கணும், டீம் பில்டிங் இஸ் பீப்புள் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு லைவா ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அது மூலியமா டச் ஃபீல் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது மாதிரியான 3 வகையான லேர்னர்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஓகே, சில பேத்துக்கு வந்து ஆக்டிவிட்டிஸா கொடுத்து டச் லேர்ன் பண்ணி பிடிச்சி, சில பேத்துக்கு ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும், சில பேத்துக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பிடிக்கவே பிடிக்காது. அதோட ரீசன் என்னவா இருக்கும்னா, இப்போ எனக்குலாம் ஆன்லைன் ஷாப்பிங் பிடிக்காது, ஏன்னா எந்த பொருள் வாங்கணும் எனக்கு தொட்டு பார்த்து வாங்கணும். அவங்க எல்லாம் வந்து கெனஸ்தட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விஷுவல் பர்சன், ஆடிட்டரி பர்சன், கெனஸ்தட்டிக் பர்சன், இது 3 கேட்டகரி தான். நீங்க வீடியோ கால்ல வந்து குழந்தைங்களை வந்து பார்க்காதனால ஐ டெல் யூ எப்படி ஒரு கொஸ்டினர் இருக்கு, அது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதை வச்சு நீங்க ஒரு குழந்தை விஷுவலா ஆடிட்டரியா கெனஸ்தட்டிக்கான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அந்த கொஸ்டின் நீங்க கேட்டு கேட்டு மார்க் பண்ணாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அந்த குழந்தை எப்படி லேர்ன் பண்ணிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க நேரா கிளாஸ்ல போய் இனிமே பேண்டமிக் முடிச்சு சொல்லி கொடுக்க போறீங்க, மென்டார் பண்ண போறீங்க அப்படின்னா திஸ் ஆக்டிவிட்டி வில் ஹெல்ப் யூ. ஓகே, சோ எப்பவுமே கண்ணை மூடி அப்புறம் மேல அப்புறமா அப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி பார்த்து யோசிக்கிறாங்க, AUSTRA அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பார்த்து பேசுறாங்கன்னா விஷுவல் பர்சன் அர்த்தம். ஓகே, கண்ணு வந்து மேல கண்ணு வந்து கீழே அப்படி போயிட்டு வருது அப்படின்னா, மேல கீழே கண்ணு போயிட்டு வருது அப்படின்னா அவங்க விஷுவல் கியூஸ் யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு கண்ணு வந்து இப்படி ரைட், ஒரு கண்ணு வந்து இப்படி லெஃப்ட், இப்படி ரைட் லெஃப்ட், இப்படி ரைட் லெஃப்ட் அப்படின்னு போயிட்டு வருது அப்படின்னா அவங்க வந்து ஆடிட்டரி பர்சன், காதை நோக்கி உங்க கண்ணு இப்படி 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 போயிட்டு வருதுன்னா they are auditory person அர்த்தம். ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து the way of people learning and thinking style அப்படின்னு அர்த்தம். திருமலை you can be there or நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம், it's up to you. Thank you so much. இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? Was it helpful to you guys, this particular thing? Yes, no? Yes akka, useful ka. Okay, thank you. Okay, next, what else? Okay, இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்க வந்து ஸ்டோரி டெல்லிங் மூலியமா நிறைய லைஃப் லெசன்ஸ் சொல்லி கொடுப்பீங்க, ஸ்டோரி டெல்லிங் மூலியமா ஒரு நெக்ஸ்ட் பெட்டர் சைல்டை உருவாக்குவீங்க, ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நல்லது சொல்லி கொடுக்கறது மூலியமா நீங்க நெக்ஸ்ட் சைல்டு உருவாக்குறீங்க. எனக்கு ஒரு ஆசை, இந்த விஷயத்த பத்தியெல்லாம் நீங்க பேசணும்னு. இவ்வளவு நேரம் நான் பேசுறது நீங்க கவனிச்சீங்களோ எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நான் பேச போறத ப்ளீஸ் கவனிங்க. கண்டிப்பா இது உங்க மென்டர்ஷிப்ல கொண்டு போய் சேருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேற எதை பத்தியெல்லாம் நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட பேசலாம் மென்டர்ஷிப்ல? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆக்டிவிட்டிஸ் வச்சிருப்பீங்க, ஸ்டோரி டெல்லிங் வச்சிருப்பீங்க, இது ரிலேட்டடா ப்ளீஸ் அவங்க கிட்ட பேசுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மென்சுரேஷன். ஓகே, ஸோ கண்டிப்பா கேர்ள்ஸ்க்கு பண்றீங்களோ பாய்ஸ்க்கு பண்றீங்களோ எனக்கு தெரியாது, மென்சுரேஷன் பத்தி பீரியட் ஸ்டாக் பத்தி குழந்தைங்க கிட்ட பேசுங்க. இஃப் தே ஆர் கம்ஃபர்டபுள், கேர்ள்ஸ்க்கு தான் கண்டிப்பா மென்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட ரொம்ப டீப்பா பேசலனாலும் நீ சுத்தமா இருக்கணும், ஹெல்தியா சாப்பிடணும், ஆக்டிவா இருக்கணும், நீ வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் அப்போ வந்து ஹைஜீனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப எளிமையா அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா 8th 9th 10th மென்டர் பண்ணுவீங்க, 7th 8th 9th கேர்ள்ஸ் கண்டிப்பா பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. கைஸ் கிட்டயும் வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான சயின்டிபிக் ரிலேட்டடா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பா முக்கியமான டாபிக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் சேவ் வாட்டர்
இது கண்டிப்பா நீங்க குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்வாயன்மெண்ட் பத்தி நிறைய பேசுவீங்க, பட் எக்ஸ்க்ளூசிவா சேவ் வாட்டர் அவங்க வீட்லயே அவங்க அம்மா அப்பா கிட்ட தண்ணி சேமிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அதாவது கிச்சன்லயும் சரி, அதுக்கப்புறம் வந்து வாட்டரை வேஸ்ட் பண்ணணும்னா அவங்க மட்டும் இல்ல, நீங்க உங்க அப்பா அம்மாவையும் ஸ்டாப் பண்ணும், உங்க ஏரியால இருக்க அவங்க சிப்லிங்ஸ் கூட பிறந்தவங்களையும் நீ வந்து கேட்கணும். அப்படிங்கிற மாதிரியான சேவ் வாட்டர் விஷயத்த ப்ளீஸ் அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. Since your eyeballs are moving in all direction. Okay, eyeballs are moving. Usually வந்து கேட்கும் போது எல்லாத்துக்கும் eyeballs வந்து எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகாது. நான் உங்ககிட்ட பேசுறனால அப்படி இருக்கும். பட் ஜென்ரலா ஒருத்தங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க ஒண்ணு கண்ணை மூடிடுவாங்க, இல்ல கீழே பார்ப்பாங்க, இல்ல இப்படி சைட்ல பார்ப்பாங்க, இப்படிதான் இருக்கும். மேபி அவங்க கிட்ட பேசுறனால அப்படி இருக்கலாம். பட் when you're asking some questions, no eyeballs will move in all direction. ஆல் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா சமாளிக்கிறாங்க, இல்ல போய் சொல்றாங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். பட் தென் predominantly they'll close their eyes or look up, right, down, left, அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ சேவ் வாட்டர். அகைன் பேக் டு த டாபிக், சேவிங் வாட்டர். கண்டிப்பா நீங்க இதை குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் இதை பத்தி எஜுகேட் பண்ண சொல்லலாம். நீ வந்து உங்க வீட்டுல டேப் லீக் ஆயிட்டு இருந்ததுன்னா நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த டேப் ஃபிக்ஸ் பண்ண சொல்லு. அந்த மாதிரியான விஷயங்களை லைட்டா அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு இங்க 26 people இருக்கீங்க, ஒரு மாசத்துல 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே இதை கொண்டு போய் கண்டிப்பா சேர்க்க முடியாது. அவங்க அதை செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்கள யோசிக்க வச்சு இதுல ஒரு மாற்றம் நடந்தா கூட தட்ஸ் ஆர் சக்சஸ். ஓகே, ஸோ எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போவாங்கிறது ஷியோர் கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் உங்களோட வாட் டு சேங்க கரிக்குலம்ல நீங்கன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, மாடியூல், அதெல்லாம் ப்ளீஸ் சேருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இது ரொம்ப முக்கியம். நீ வந்து உன் கூட படிக்கிற பொண்ணையோ பையனோ ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் அப்படிங்கறத இப்போல இருந்தே சொல்லி கொடுங்க. இப்போ வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பையனோ மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற பையனுக்கும் இந்த மாதிரியான ஒரு சில அவேர்னஸ் இருக்கலாம். பட் நம்ம பாக்குறது அண்டர் ப்ரிவிலேஜ் குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா பார்த்து வளர்ற குழந்தைங்க. ஸோ இப்போ ஸ்கூலுக்கும் போக முடியாத நிலைமையில இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட எடுத்து சொன்னாதான் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் முடிஞ்சிடும். அப்ப அவங்க கிட்ட போய் நிறைய விஷயம் நம்மளால எடுத்து சொல்ல முடியாது. நீங்களே நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல நம்ம என்ன பார்த்து வளர்ந்தோமோ, என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதோட வேல்யூஸ் தான் நம்ம கிட்ட இப்பவும் இருக்கும். ஒரு சில மாற்றங்கள் தான் பண்ண முடியுமே தவிர டீப் ரூட்டை போய் மாற்ற முடியாது. ஸோ இதனால அவங்க கிட்ட இந்த மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தின விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி சொல்லி பொண்ணும் பையனும் ஈக்குவல், ஒரு பொண்ணாலையும் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும், ஒரு பையனும் இந்த மாதிரி வேலை செய்யலாம், எப்பவுமே பொண்ணும் பையனும் ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ணணும். நாளைக்கு நீ பெரிய ஆள் ஆனாலும் பொண்ணுங்களுக்கு எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். பொண்ணுங்க கிட்டயும் சொல்லுங்க, பசங்களுக்கும் நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க. உங்க கதை மூலியமா அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. பொண்ணும் பையனும் ஈக்குவல் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும் போது பேசும்போதே வந்து பொண்ணையும் சேர்த்துக்க சொல்லி பையனையும் சேர்த்துக்க சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க மனசுல கொண்டு போய் சேருங்க. எப்போ நீங்க அவங்க கிட்ட இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க மனசுல டக்குன்னு பதிஞ்சிரும். அது லைஃப் லாங் இம்ப்ரெஷனா அதை எடுத்துட்டு போகும். ஸோ ப்ளீஸ் பொண்ணும் பையனும் ஈக்குவல் அப்படிங்கறத வந்து அவங்க கிட்ட எஜுகேட் பண்ணுங்க. மென்டார்ஷிப் பண்ணும்போது இது ஒரு விஷயமா அவங்க கிட்ட எடுத்து பேசுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பத்தி. நீங்க வந்து ஹானஸ்டா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உண்மையா இருக்கணும், அந்த மாதிரி கருணையா இருக்கணும், கைண்டா இருக்கணும், நிறைய விஷயம் அவங்க கிட்ட எடுத்து சொல்வீங்க. அதெல்லாம் எனக்கு புரியும். பட் தென் அவங்க கிட்ட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பத்தி சொல்லி கொடுங்க. இங்கேயே நம்ம எவ்வளவு பேத்துக்கு எம்பத்தியோட முக்கியத்துவம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஹானஸ்டா இருக்கிறத விட, பொய் சொல்லாம இருக்கிறத விட எம்பத்தட்டிக்கா இருக்கணும் இப்போ இனிமே வரப்போற உலகத்துல. என்ன அப்படின்னா எல்லாரும் ஒரு வகையான டென்ஷனை ஃபேஸ் பண்றோம், எல்லாரும் ஒரு வகையான மன அழுத்தத்துல இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். எம்பத்தியா இருக்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தங்க இடத்துல இருந்து ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறது. இன்னைக்கு காலையில நம்ம அம்மா நம்ம கிட்ட கத்துனாங்க அப்படின்னா ஏன் அவங்க கத்துறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷத்தை அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயம் சால்வ் ஆயிடும். ஸோ இது எல்லாத்துலயும் பொருந்தும். நாளைக்கு உங்க வேலை இடத்துலயும் சரி, உங்க கல்யாண வாழ்க்கையிலயும் சரி, அந்த குழந்தைங்களுக்கும் அப்படிதான். நாளைக்கு மேல வெளியே படிக்க போனாலும் சரி, அவங்க வேலைக்கு போனாலும் சரி, எம்பத்தியா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. கைண்டா இருக்கிற மாதிரி, ஹானஸ்டா இருக்கிற மாதிரி, பொய் சொல்லாம நேர்மையா இருக்கிற மாதிரி, என்ன லஞ்சம் வாங்காம இருக்க மாதிரி, அவங்க முக்கியமா எம்பத்தட்டிக்கா இருக்கணும். நீங்க எம்பத்தி பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கதைகள் மூலியமாவோ ஆக்டிவிட்டிஸ் மூலியமாவோ எம்பத்தி அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க.
நெக்ஸ்ட் ஓகே, இப்போ கிளப் ஹவுஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி வந்து நானும் கிளப் ஹவுஸ்ல ஒரு 3 வாரமா நிறைய டாபிக்ஸ் பத்தி பேசுறேன். என்னன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, மென்சுரேஷன் பத்தி, அதுக்கப்புறம் டவுரி சிஸ்டம் பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் வெவ்வேறு குரூப்ல. பட் நேத்து நான் ஒரு குரூப்ல எதேர்ச்சியமா அந்த குரூப்புக்குள்ள போனேன், ரீக்ளைமிங் டிசேபிலிட்டின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நம்மள சுத்தி நிறைய டிசேபிள்டு பர்சனை பாக்குறோம். காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, பிசிக்கலா டிசேபிள்டா இருக்கவங்க நிறைய பேர்த்த பாக்குறோம். நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து அவங்கள வித்தியாசமா பாக்குறது இல்ல, நம்ம அவங்க மேல அனுதாபம் பண்றோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி இருக்கவங்க அந்த கிளப் ஹவுஸ்ல வந்து பேசினாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சது இந்த டாபிக் எவ்வளவு ஒரு ஸ்டிக்மா, சோஷியல் ஸ்டிக்மாவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க அந்த குழந்தைங்க கிட்ட. நீ வந்து ஒரு 4 உங்க டீம்ல வந்து ஒரு 4 பேர்த்த நீ சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி, ஒரு 4 பேர் இப்படி இருக்காங்க, ஹைட்டா டாலா இருக்காங்க, ஷார்ட்டா ஃபேரா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து ரொம்ப வந்து லீனா இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் இந்த மாதிரி இருக்கான், நீ எந்த மாதிரி பீப்புள் உன் டீம்ல எடுப்பேன்னு அவங்க கிட்ட கேளுங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா, அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது மூலியமா டிசேபிள்டு பீப்புளையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க நம்மள ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அவங்கள நம்ம தனியா பரிதாபமா பார்க்க வேண்டாம் அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. அந்த குரூப்ல ஒரு பொண்ணு பேசியிருந்தா கிளப் ஹவுஸ்ல, நான் வந்து வீல் சேரை வச்சு தடுமாறிட்டு இருந்தேன்னா அது என்கிட்ட வந்து உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, ஆக்சுவலி உங்களுக்கு தான் வீல் சேருங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான விஷயம், பட் அதுதான் எனக்கு ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப், அதை நான் தடுமாறிட்டு நானே எப்படியா முயற்சி செஞ்சுட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா, ஹெல்ப் பண்றது ரொம்ப சந்தோஷம் தான், ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு. நீங்க பாட்டுக்கு வந்து வீல் சேர்ல உட்காந்துருக்கவங்களை ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டாங்க. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பரிதாபமோ அனிதாபமோ எதுவுமே தேவையில்லை, அவங்கள ஒருத்தங்களா பார்க்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டிசேபிள்டு விஷயத்த வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களையும் அக்செப்ட் பண்ணி அவங்கள நமக்குள்ள ஒருத்தங்களா நினைக்கணும். பரிதாபப்பட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள ஒதுக்குறோம். நம்ம இவங்களால இது பண்ண முடியுமா, அவங்களால இது பண்ண முடியுமா, நம்மளே அவங்கள ஒதுக்குறோம். சோ அந்த மாதிரி இல்லாம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நீங்க சில்ட்ரன் கிட்ட பேசும்போது, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து சேர்றான் அப்படின்னா அவனை நீ எப்படி நடத்துவ, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவனை ஹெல்ப் பண்ணுவேன், ஸ்டெப்ஸ்ல கூட்டு போகிறதுக்கு அவனை நான் ஹெல்ப் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயத்த அவங்களை எஜுகேட் பண்ணாம அவங்கள சக மனுஷங்களா, விளையாட போகும்போது அவனை நான் கூட்டு போவேன், அவனுக்காக நான் த்ரோ பால் விளையாடுவேன், அந்த மாதிரி அவனையும் நான் என் டீம்ல சேர்த்துக்குவேன், அவனையும் என் வேலையில நான் சேர்த்துப்பேன், அந்த மாதிரி வெளியே போகும்போது அவனையும் நான் கூப்பிடுவேன், என் வீட்டுல வந்து ஒரு விசேஷம் இருந்தா அவனையும் நான் கூப்பிடுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிடுறதாகட்டும், அவங்க எல்லாம் ஒதுக்கப்படுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க வர முடியுமோ, அவங்கள பரிதாபமா நம்ம அவங்க ஒதுக்குறோம். இப்போ சொல்றேன், நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி ஊனமா இருக்கவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம அவங்கள பாதுகாப்பா பார்க்கணும்னு நினைக்கிறோம். பட் அவங்களுக்கு தேவை அது கிடையாது, அவங்கள ஒருத்தங்களா ட்ரீட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த ப்ளீஸ் குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. நேத்து தான் எனக்கே இது தோணுச்சு, நான் முந்தானேத்தே இந்த ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நேத்து நைட்டு தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடை நான் ஆட் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் இந்த விஷயத்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க, அவங்கள ஒருத்தங்களா பார்க்க சொல்லுங்க. கம்ஃபர்ட்டோ பரிதாபமோ அனுதாபமோ அவங்களுக்கு தேவை கிடையாது, அவங்களுக்கு தேவை நாங்களும் ஒருத்தங்க. இது நாங்க இந்த வீல் சேர்ல இருக்கிறதோ, எங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்கிறதோ, குச்சி வச்சுட்டு இருக்கிறதோ, நாங்க நார்மல், நாங்க இப்படிதான் இருக்கோம், அது எங்க கையில இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க பிசிக்கலி சேலஞ்சு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படிலாம் அவங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்கலாமா, அவங்க டிசேபிள், எங்க டிசேபிள்டுன்னே கூப்பிடுங்க, நாங்க அப்படிதான், அதை நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க கூப்பிடறனால நீங்க எங்களை அனுதாபப்பட்டு கம்ஃபர்ட் பண்றதா அர்த்தம் கூடாதுன்னு சொல்லி ரொம்ப 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 அழகா பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்தது, உங்களுக்கும் இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டவுரி பத்தி, மென்சுரேஷன் பத்தி, டிஸ்கிரிமினேஷன் பத்தி பேசுறோம், இந்த டிசேபிலிட்டி பத்தின டாபிக் நம்ம பேசுறதே இல்லை. இட்ஸ் ஆல்சோ பிக் டாபு இன் ஆர் சொசைட்டி. ஸோ இதையும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஸோ அகேன் ஐம் ரீகலெக்டிங் யூ, இதை எப்படி நீங்க மாடியூல்குள்ள கொண்டு வருவீங்க, ராம் இருக்காரான்னு எனக்கு தெரியல, எப்படி உங்க மாடியூல்குள்ள கொண்டு வருவீங்க, எந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிறது தட்ஸ் அப் டு யூ. கிரியேட்டிவா என்னோட நீங்க அழகா பேசுவீங்க. ஸோ மென்சுரேஷன் பத்தி, ஹைஜீனா இருக்கிறத பத்தி குழந்தைங்க கிட்ட பேசுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஐ டூ லாட் ஆஃப் மென்சுரல் எஜுகேஷன், இதை பத்தி பேசுவேன். அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நாங்க சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் கொடுக்க போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு குழந்தை ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கூப்பிட்டு கேட்டோம், உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போய் கேட்டோம். இட் வாஸ் 9th 10th குழந்தைங்க. பசங்களாம் என்ன சொன்னாங்க, நாங்க பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம், நாங்க அந்த கடைக்கு போவோம், இந்த கடைக்கு போவோம், ட்ரெஸ் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பொண்ணுங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சானிட்டரி நாப்கின்ஸ் வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தட் ரியலி ஹிட் மீ வெரி பேட். ஸோ இந்த மாதிரி நார்மல் அவங்கள அவேர்னஸே அவங்க இல்லாம இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க
கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் ஹைஜீன் ஆகட்டும், இது ஒரு நார்மலான விஷயம்னு அவங்க கிட்ட எடுத்துட்டு போகிறதாகட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாக் அபவுட் மென்சுரேஷன் டு கேர்ள்ஸ், ஓகே, இஃப் பாசிபிள் டு த கைஸ். அப்புறம் வாட்டர் சேவ் பண்றதை பத்தி பேசுங்க. நீங்க குளோபல் வார்மிங், என்வாயன்மெண்ட் இந்த மாதிரி பெரிய டாபிக்ஸ் அவங்க கிட்ட எடுத்துட்டு போலனாலும் பரவாயில்ல, அது கூட தேவை கிடையாது. எவ்ரிடே லைஃப்ல அவங்க அம்மாவையோ அவங்க அப்பாவையோ அவனையோ வாட்டர் சேவ் பண்ண சொல்லுங்க. ஓகே, தட் இஸ் மோர் தேன் எனஃப் ரைட் நவ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்க டீம்ல ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க, 4 பசங்க இருக்கு, நீங்க பிரிச்சே பேசாதீங்க. பொண்ணும் பையனும் சமம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்களுக்குள்ள கொண்டு போய் சேருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பத்தி. நீ உண்மையாரு, நேர்மையாரு, பொய் சொல்லாத, லஞ்சம் வாங்காத, என்ன வேணா பண்ண, அதை விட நீ எம்பத்தியா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. இப்போ அவங்க இடத்துல இருந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறதாங்க எம்பத்தி, வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் டிசேபிலிட்டி பத்தி அவங்க கிட்ட பேசுங்க. The last topic, which is about mental health. எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? Okay, so I have 10 more minutes. Okay, so children கிட்ட mental health எப்படி எடுத்துட்டு போலாம்? That's very important. ஏன்னா நம்ம வந்து இந்த லாக்டவுன்ல வந்து பெரியவங்களை விட ஆக்சுவலி குழந்தைங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதை நம்ம எவ்வளவு பேத்துக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு புரியலன்னா that's the saddest truth. நம்மளை விட டீனேஜ் அடல்ட்ஸை விட குழந்தைங்க தான் மென்டல் ஹெல்த் வைஸ் ரொம்ப டவுனா இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் மென்டல் ஹெல்த் இருக்குமான்னு சில பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. that's total nonsense. எப்படி குழந்தைங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இருக்காதா? எவ்ரி சைல்ட் நீட்ஸ் அ குட் மென்டல் ஹெல்த். ஓகே, ஸோ எல்லா மென்டர்ஷிப் செஷன் ஆரம்பிக்கும் போதும் எப்படி மென்டல் ஹெல்த் நீங்க அவங்களுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லா செஷன் மென்டல் ஆரம்பிக்கும் போதும் ஹலோ மேம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே அப்படின்னு கேளுங்க. ஹாப்பியா இருக்கியா? இந்த மாதிரி எமோஷன்ஸ் அவங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீ எப்படி இருக்கேன்னு அவங்க கிட்ட கேளுங்க. எவ்ரி டே ஆர் வீக்லி ட்வைஸ், எப்போ மென்டார் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க அதை எழுதுங்க. உங்ககிட்ட இருக்க அந்த பையனோ பொண்ணோ மென்டார் பண்ற அந்த குழந்தை என்ன மூட்ல இருந்தது இந்த 1 மாசமா. ராம் சொன்னாரு ஒரு குழந்தைக்கு 1 மாசம் விகிதத்துல நாங்க மென்டார் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ இந்த 1 மாசம் முழுக்க நீங்க எவ்வளவு செஷன்ஸ் அட்டன் பண்றீங்களோ அந்த குழந்தையோட ஹவு டு யூ ஃபீல் டுடே அப்படிங்கிறது கேளுங்க. நீ எப்படிப்பா ஃபீல் பண்ற? அந்த பையன் பேரு ஃபார் எக்ஸாம்பிள் சரவணனா இருந்தா, சரவணா நீ இன்னைக்கு எப்படி இருக்க? நான் சோகமா இருக்கியா, ஹாப்பி, சேட், எக்ஸைட்டட், கில்ட், இல்ல வந்து ஹர்ட், லவுடா இருக்க, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற அவனுக்கு புரியுற மொழியில அவங்க கிட்ட சில இந்த எமோஷன்ஸை ட்ராக் பண்ணிட்டு வாங்க. அவனையும் அதை எழுத சொல்லுங்க. நான் ஹவ் ஐ எம் ஃபீலிங் டுடே அப்படிங்கிற விஷயத்த அவனையும் எழுத சொல்லுங்க. அந்த செஷனோட முடிவுலையும் ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ்னு கேளுங்க. என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ்ங்கிறதையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. இது ஒரு ட்ராக்கிங் இதாவே நீங்க வைக்கலாம். எக்ஸல்லயோ ஒரு பேப்பர்லயோ வாட் எவர் யூ கேன் டூ திஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எடுத்து பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி மென்டல் ஹெல்த் அவங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா, ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப டவுன் ஆகுறதுக்கு காரணம் அவங்க கிட்ட இட்ஸ் ஓகே டு ஃபெயில் நம்ம சொல்லி தராதுதான். நம்ம அப்பா அம்மாவே நீ தோத்தா பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்துறது ரொம்ப ரேர். ஓகே, நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். நம்ம தோத்தா மித்தவங்க என்ன பேசுவாங்கன்னு பயந்துட்டே நம்ம அந்த ப்ரெஷர்ல தான் வளர்ந்துருப்போம். ஸோ அதனால அவங்க கிட்ட ஒரு முக்கியமான லெசன் வந்து இட்ஸ் ஓகே டு ஃபெயில், நாட் டு கிவ் அப் அப்படிங்கறத அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா நாட் டு கிவ் அப் கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. பட் இட்ஸ் ஓகே டு ஃபெயில். நீ ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அது வந்து சப்ஜெக்ட்ல கிடையாது. நீ லைஃப்ல ஏதாவது புதுசா ட்ரை பண்ணும்போது இப்போ உனக்கு சொல்ல வரல, தப்பு, ஃபெயிலுனாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்ல நீ ஃபெயில்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதே மாதிரி அவனை வந்து செல்ஃப் டாக் அப்படிங்கிற விஷயத்த அவனுக்குள்ள கொண்டு வாங்க. நீயே உனக்குள்ள பேசு. சரவணா உன்னால இது பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். சரவணா நீ இது பண்ணுவியா? பண்ணுவ. நாளைக்கு மென்டார்ல இந்த கேள்வி கேட்பாங்க மேம், உன்னால சொல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயத்த அவனுக்குள்ள செல்ஃப் டாக்க கொண்டு வாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய குழந்தைங்க வந்து வெளியில பேச முடியாம மனசுக்குள்ள தடுமாறுறாங்க. ஸோ அவங்க கிட்ட செல்ஃப் டாக் அப்படிங்கிற விஷயத்த வளர்த்து விடுங்க. நீ உனக்குள்ளேயே பேசு, உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு. இல்ல என்னால பண்ண முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள் செல்ஃப் டாக் பண்றதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் செல்ஃப் டாக் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வில் பி கான். அதே மாதிரி இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், கிராட்டிடியூட். உங்களுக்கு 1 hour மென்டார்ஷிப் டைம் இருக்கு அப்படின்னா, நீ யாருக்காவது எதுக்காகவாவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறியா? யாருக்காகவாவது எது மேலேயாவது நீ நன்றியா இருக்கியா? கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்த ப்ளீஸ் அவனுக்குள்ள செலுத்துங்க. யாருக்காவது சாரி சொல்லணும்னு நினைக்கிறியா? யார்கிட்டயாவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற அந்த கிராட்டிடியூடான விஷயத்த அவனுக்குள்ள ப்ளீஸ் செலுத்துங்க. செஷன் ஆரம்பிக்கும் போது 2 விஷயம் பண்ணுங்க. ஒண்ணு வந்து அவனோட மூட் எப்படி இருக்குன்னு ட்ராக் பண்ணிட்டே வாங்க. 2வது வந்து அவன் வந்து
யாருக்கா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறானா, யார் விஷயத்துக்கா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறானான்னு கேளுங்க. வை நாட், நிறைய குழந்தைங்க உங்களுக்கே நன்றி சொல்லலாம். ஓகே, எவ்ரிடே இந்த செஷன் பண்ணும்போது ஸ்டார்டிங்லயோ எண்ட்லயோ இந்த விஷயத்த கண்டிப்பா கேளுங்க. யாருக்காவது சாரி சொல்லணும், தேங்க் பண்ணணும், எந்த விஷயத்துக்காவது நீ லைஃப்ல தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறியா, அது ஒரு பர்சனா மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு சூழல், ஏதோ உங்க லைஃப்ல அவன் கிராட்டிடியூடா நன்றியா நினைக்கிறத ப்ளீஸ் கேளுங்க. இது ரெண்டையும் உங்க செஷன்ல நீங்க அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னாவே யூ ஆர் ப்ரமோட்டிங் தியர் மென்டல் ஹெல்த் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு 1 hour மென்டார்ஷிப்ல, ஒரு 30 hours மென்டார்ஷிப்ல டெஃபினட்டா ஒரு குழந்தையோட மென்டல் ஹெல்த்தை நம்ம எந்த அளவு சரி பண்ண முடியும், ஒரு நேர்த்திக்கு கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரியான சில விஷயங்களை அட்லீஸ்ட் அவங்க அதை லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இந்த செல்ஃப் டாக், இந்த மாதிரி கிராட்டிடியூடான விஷயங்களை உங்களுக்கு நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் போத், விச் இஸ் செல்ஃப் டாக், அவங்க மூட் எப்படி இருக்கு, அண்ட் கிராட்டிடியூட் விஷயத்த அவங்க கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிசிக்கலா ஆக்டிவா இருக்க சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, விச் இஸ் சோ மச் கனெக்டட் டு மென்டல் ஹெல்த். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், இப்போ ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள இருக்கு, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அப்படின்னா விளையாடும், ஓடும், மேல போகும், கீழே போகும், ரெஸ்ட் ரூம் போகும், மிஸ் கூப்பிட்டா ஓடி போகும். ஸோ குழந்தைங்களுக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து குழந்தைங்க எப்படியாவது வெளிக்காட்டிடும் இந்த பேண்டமிக்கு முன்னாடி. இந்த பேண்டமிக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவங்க எனர்ஜி எல்லாம் அவங்களுக்குள்ளேயே இருக்கனால அது எப்படி வெளிக்காடுறதுன்னு தெரியாதனால ரொம்ப ட்ரெயின் ஆகுறாங்க, மென்டலி டவுன் ஆகுறாங்க. அந்த கோபமோ அது மூலியமா அவங்களோட ஒரு வெறுப்பையோ அந்த மாதிரி அது மூலியமா அவங்களோட எனர்ஜியை வெளியே தள்ளுறாங்க. ஸோ ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவா வெளியே போகும். ஸோ உனக்கு வந்து ஒரு மாதிரி சோகமா இருக்கேன்னா நீ போய் நடந்துட்டு வா தேவா, நடந்துட்டு போவா சரவணா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்குள்ள கொண்டு வாங்க. குழந்தைங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி ஆப்வியஸா நீங்க நேரம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க மாடியூலே அப்படிதான் இருந்திருக்கும். அவங்கள நிறைய யோசிக்க வைங்க. அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன விஷயம். பி குவைட், அந்த எப்படி அவங்க கிட்ட என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நான் போட்டிருந்தேன். மேபி ஐ கேன் ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ லேட்டர். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலது நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நீங்க பண்ணியிருந்தா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, பட் தென் ஐம் ட்ரைங். ஸ்டோரி ரைட்டிங், டங் ட்விஸ்டர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கும். ஒரு செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு டங் ட்விஸ்டர், முடிக்கும் போது ஒரு டங் ட்விஸ்டர். ப்ரனன்சியேஷன் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. நீங்க வார்த்தைகள் சொல்லி கொடுக்குற மாதிரி ப்ரனன்சியேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷனல் மாடியூல் வைங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கொஸ்டினரிஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். மூட் ட்ராக்கர், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹவு டு யூ ஃபீல் டுடே, கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் பண்ண வைங்க. அதே மாதிரி ரிசனிங் ஸ்கில்ஸ் எக்ஸசைஸ் அவங்களுக்கு கொண்டு வாங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பேப்பரை வச்சுட்டு அதை படிங்க, அதை படிக்க படிக்க அந்த குழந்தை அதை எழுதணும் போன்ல. ஸோ லிசனிங் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு அப்படிதான் இம்ப்ரூவ் ஆகும். லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி இங்கிலீஷ்ல. அவங்க முதல்ல அந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவாங்க. ஸோ ப்ரொனன்சியேஷன், லிசனிங் ஸ்கில்ஸை வந்து இதை நான் ரொம்ப மைன்யூட்டா கவனிச்ச விஷயங்கள், உங்க மென்டார்ஷிப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறதுனால அதை நான் ஷேர் பண்றேன். ஸோ இதை நீங்க தமிழ்ல பேசுறது லிசன் பண்றதை பத்தி நான் சொல்ல, ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னா உங்க லிசனிங் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கணும். ஒரு ஆர்டிக்கல், நீங்களே ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு ஆர்டிக்கல் கூகுள்ல எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு படிச்சு காட்டுங்க. அந்த படிச்சு காட்டி அதுல வர வார்த்தைகளை எழுத சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க லிசனிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, so the only source of knowledge is experience. That's how. 5 special ingredients நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ரிஷியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் திங்ஸ், கீப் டூயிங் நியூ திங்ஸ் டு தெம், என்கரேஜ் செல்ஃப் லவ். குழந்தைங்களுக்கு இப்பவே செல்ஃப் லவ் என்கரேஜ் பண்ணாதான் லைஃப் லாங் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம். எஜுகேட் தெம், எம்பத்தி. இந்த 5 விஷயங்களை மேஜரா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஷோ யூ ஃபியூ திங்ஸ். நான் ஒரு கொஸ்டினர் மாதிரி எடுத்து வச்சிருந்தேன். ஐ ஸ்டாப் மை ஸ்கிரீன் ஷேர். ஐம் சாரி. என் கூட இருக்கீங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. என் கூட இருக்கீங்களா? Are you with me? Yes, no? Yes. ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் ஸ்டைல் கொஸ்டினர். திருமலை கூட நான் வந்து வீடியோ கால் ஆக்டிவிட்டியா பண்ணேன். இது உங்களால குழந்தைங்க கிட்ட ஆக்டிவிட்டியா பண்ண முடியாது, பிகாஸ் நீங்க ஆடியோ கால் தான் பேசுறீங்க. ஸோ இந்த கொஸ்டினர் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இது வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3ன்னு இருக்கும். இது அவங்களுக்கு புரியுற மாதிரியான விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கான ஸ்கோரை வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், நெவர் அப்ளைஸ் டு மீ, சம்டைம்ஸ் அப்ளைஸ் டு மீ, ஆஃபன் அப்ளைஸ் டு மீ அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை கிட்ட போயிட்டு எனக்கு வந்து லக்ஷ்மி அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் ஆகல. ஐ திங்க் சோ நீங்க ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல நினைக்கிறேன்.
You're scaring Oh, only the shit. part of the screen. Yeah. Oh, I'm sorry. Thank you for letting me know. One sec. ஆமா, இந்த தப்பு நான் எப்பவுமே பண்ணுவேன். ஒரே நிமிஷம். யா, இப்போ பார்க்க முடியுதா? Yeah. ஓகே, ஸோ இந்த மாதிரி லேர்னிங் ஸ்டைல் கொஸ்டினர்னு இருக்கு. ஃபார் தோஸ் ஹூ கான்ட் லைக் வீடியோ கால் நம்ம குழந்தைங்களை கனெக்ட் பண்ணாதனால இதனால என்ன அப்படின்னா டெஃபினட்டா அந்த குழந்தைங்களோட ப்ரிடாமினன்ட் லேர்னிங் ஸ்டைல் என்னன்னு உங்களுக்கு புரியும். இது ஒரு 1 hour மென்டர்ஷிப்ல இது ஒரு இதாவே நீங்க வச்சுக்கலாம். ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது போய் சேருது அப்படின்னு உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 10th கொஸ்டின் வச்சுக்கலாமே, நீ உனக்கு ஒரு வேலை கொடுத்தா நீ போய் குவாய்ட்டா ஒரு இடத்துல உட்காந்து பண்ணணும்னு நினைப்பியா அப்படின்னா ஆமா மேம் அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல 3 marks கொடுங்க. இல்ல மேம் எப்போவாது அப்படி தோணும் தனியா போய் உட்காந்து பண்ணுவேன் அப்படின்னா சம்டைம்ஸ். இல்ல மேம் நான் எந்த இடத்துல உட்காந்து பண்ணிக்குவேன் மேம் அப்படின்னு சொன்னா நெவர் அப்ளைஸ் டு மீ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வார்த்தைகள் கொஞ்சம் அட்வான்ஸா அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தமிழ்ல சொல்லி நீங்க மார்க் பண்ணிட்டு வந்தீங்க, ஒரு 3 செக்ஷனா அவங்களை கேள்வி கேட்டு மார்க் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்கனாலும் பரவாயில்ல, ஒரு 5 கொஸ்டின் கேட்டு எந்த செக்ஷன்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியான கவுண்ட் வருதோ மேபி that's where they're visually or kinesthetic person அவங்களோட லேர்னிங் ஸ்டைல். அந்த குழந்தைங்களுக்கே நீ சொல்லலாம், நீ இனிமே எது படிக்கிறதா இருந்தாலும் கேட்டு இல்ல அந்த விஷயத்த பத்தி பார்த்து படி, புக்கை பார்த்து படி, அப்பதான் உனக்கு புரியும். அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க கிட்ட நீங்க சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு, டெஃபினட்டா நான் ராம் கூட ஷேர் பண்றேன். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கும் போது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல இல்லையா. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ ஆக்டிவிட்டி கொஸ்டின். ஜென்ரலா இது நாங்க பண்ணுவோம் ஸ்கூல் செஷன்ஸ்ல. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு 30 கால்ல வந்து நீங்க ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு அந்த விஷயத்த நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. இல்ல இந்த ஒரு 5 விஷயம் 6 விஷயம் கேட்டு இதுல எது உனக்கு முக்கியம் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற விஷயத்த இந்த ABCD பாக்ஸ்ல போட்டுட்டு வாங்க. அவங்க எந்தெந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த வேல்யூ அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து சொல்லுது எனக்கு 11th ஒன்னும் எனக்கு 11th ஒன் அண்ட் 37th ஒன் 38th ஒன் முக்கியம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அந்த குழந்தை மோர் ஆஃப் வந்து கம்பேஷன், ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ்க்காக இருக்கிற குழந்தை அப்படின்னு தெரியும். ஸோ இது நீங்க கால்ல எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால ஃப்ரேம் பண்ணி அவங்க கிட்ட கேட்க முடியுமோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் தி பீப்புள், ஒரு நல்ல மேரேஜ், ஒரு டைம் ஃபார் ப்ரேயர், இந்த மாதிரி என்ன வேல்யூவோட அந்த குழந்தை இருக்கு அப்படிங்கறத அதுக்கே அது புரிய வைக்கிறதாவும் உங்களுக்கு அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு கொஸ்டினரையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல சூட்டபிளா இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டினர் டைப் வந்து வேற எதுலயாவது நீங்க வேற ஏதாவது கொஸ்டினர்ஸ்ல நீங்க வந்து அக்கஸ்டம் பண்ணி இதை பத்தி பண்ணலாம். நீங்க there are a lot of questioners where you can talk to children via phone and get their answers so that you can make them think a lot about this. Okay, so yes, a good teacher explains, a superior teacher demonstrate, a great teacher inspire. கண்டிப்பா உங்க மென்டர்ஷிப்ல நீங்க ஜாஸ்தி இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் விஷ் பண்றேன். பிகாஸ் இப்பவே நிறைய குழந்தைங்களோட லைஃப்ல நீங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. இனிமேலும் சின்ன சின்ன விஷயத்துல நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இன்னைக்கு நான் எனக்கு தோணும்னு நினைச்ச 100 விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இதுல வந்து திருமலை ஆகட்டும், மாஷா ஆகட்டும், நந்தினி ஆகட்டும், திவ்யா ஆகட்டும், இது எல்லாமே நான் எடுத்துட்டு போகணும்னு கண்டிப்பா கேட்கவே மாட்டேன். ஒரு விஷயம், 2 விஷயம், 3 விஷயம் உங்க மென்டர்ஷிப்ல நீங்க அடாப்ட் பண்ணாவே, லட்சுமி மேம் சொன்னாங்க நம்ம இன்னைக்கு வாட்டரை சேவ் பண்றத பத்தி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட இன்னைக்கு பேசினீங்கன்னாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, லட்சுமி மேம் சொன்னாங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, டிசேபிலிட்டி பத்தி இந்த குழந்தைகிட்ட கேட்டு பார்க்கலாம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க கேட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட எஜுகேட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் இதோட அல்டிமேட் என்ன எய்ம் என்ன அப்படின்னா உங்களை யோசிக்க வைக்கணும், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கணும். ஓகே, இது எப்படி எடுத்துட்டு போக போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஐம் சாரி அபவுட் இட், பட் இது மாதிரிலாம் நீங்க யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிப்பிள் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, தண்ணியில எப்படி கல் எறிஞ்சா ரிப்பிள்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா, அதுதான் இன்னைக்கு என்னோட டியூட்டியா நான் நினைச்சேன். So that's what I wanted to do to you girls and boys. Okay, yes, thank you. Any question, I'm open. Yes, I'm here.
கேட்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் என்ன பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். எனிதிங் ஐ அம் ஓப்பன். ஐ ஹோப் யூ லைக்ட் திஸ் செஷன். Yep. Hey Lakshmi, I was actually நான் ஃபுல்லா இங்க தான் இருந்தேன். அந்த அப்படியா? ஓகே ராம், thank you. listening sir, it was very good. ஏன்னா ஒரு சிலர் நீங்க சொன்னது வந்து I am so happy that நம்ம பசங்க அதை யோசிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா எங்க மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா டங் ட்விஸ்டர் இருக்கு. தட் இஸ் பீன் a major part. ஆமா வந்து ரொம்ப இதுவா வந்து அதே மாதிரி கிராட்டிடியூட். நாங்க ஆக்டிவிட்டி ஒவ்வொரு மாடியூல்லையும் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ரைட் a letter to a farmer, write a letter to a உங்களோட பேரண்ட், ரைட் a letter to a teacher. So gratitude வந்து இட்ஸ் a part of that. இது so I'm so happy நாங்க வந்து கரெக்டான டைரக்ஷன்ல தான் இருக்கோங்கற ஒரு வேலிடேஷனுக்கு it was very helpful for us. Super then you made my job easy. So யோசிச்சு நான் சொன்ன விஷயத்தையும் you can also talk about disability thing, gender equality. கண்டிப்பா அதெல்லாம் கொண்டு போய் சேருங்க. because அந்த பசங்கலாம் தான் next வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள். Yes. So ஏதாவது questions, whatever you want. Yeah, got some new ideas. Thank you Sandhya, thank you so much. Oh, thank you Ashla. It was reassuring. Thank you. And please and the learning style questionnaire, value activities எல்லாமே ஷேர் பண்ணுங்க எங்களோட. even if PPT, it will be really helpful. கண்டிப்பா சார், கண்டிப்பா. யாரோ அன்மியூட் பண்ணீங்க. ஓகே. நான் வந்து மிடில் ஆஃப் த மீட் தான் ஜாயின் பண்ணேன். பட் நீங்க வந்து இந்த மீட்ல என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறது வந்து எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு மேம். and I'm happy to interact with you ma'am. Thank you Udaya. Thank you. Udaya the whole phone mentoring project manager. She is voluntarily taking and doing. Udaya கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் தான் பெரிய விஷயம் தான். Thank you Udaya. Thank you. Thank you. ஆனா நான்லாம் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது பஸ் ஏறி காலேஜ் போனமா வந்தமான்னு இருந்தேன். I'm really jealous of you guys. and உங்க அந்த ஐ கான்டாக்ட் and நீங்க பேசுற ஸ்டைல்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆச்சு மேம். Thank you. இது ஃபோன் மென்டரிங் விட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போகணும் நான் எல்லாத்துக்கிட்டையும் ப்ரே பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ விஷ் திஸ் பேண்டமிக் ஷுட் எண்ட் அண்ட் யூ ரியலி வாண்ட் டு கோ அண்ட் மீட் சில்ட்ரன் ஆன் லைஃப். அதோட இம்பாக்ட் இதுலயே உங்களால இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா ஐ விஷ் நீங்க நேர்ல போகணும், நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதுக்காகவாது சீக்கிரம் பேண்டமிக் முடியணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் இப்போ உங்களால ஃபோன் மென்டரிங்ல பண்ண முடியலனாலும் நீங்க ரியல் கிளாஸஸ் போய் எடுக்கும் போது ஐ ஹோப் கண்டிப்பா இன்னுமே நிறைய பண்ணிட்டே இருக்கும் டேலண்ட் குவெஸ்ட் ஃபார் அ லாங் ரன். ஸோ அப்போ நீங்க இந்த இன்புட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இஃப் யூ நாட் ஏபிள் டு டூ via phone mentoring. Yes, thank you Vetri, Anu, thank you so much. Thank you Ram. சொல்லுங்கம்மா. ஹாய் அக்கா, ஒரு குவரி இருக்குக்கா. கண்டிப்பா ப்ளீஸ். எஸ் இளந்தென்றல். இப்போ நான் வந்து ஒரு பேட்ச் ரன் பண்ணும்போது ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்க குழந்தைங்க கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து இப்ப இந்த ஃபோன் மென்டரிங் மூலமா அவங்களால கத்துக்க முடியல. ஒரு சிலர் வந்து சைலண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு சில ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்கும் போது இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. நீங்க ஏதாவது இதுக்கு ஐடியா தர முடியுமா? அந்த குழந்தை சைலண்டா இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 2-3 நாள் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் அடுத்த நாள் வந்து அவங்க கொஞ்சம் போரா ஃபீல் பண்ற மாதிரி இருக்காங்க. அப்ப அவங்களை வந்து எப்படி என்தூசியாஸ்டிக்கா பண்ண முடியும்? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நாங்க மோட்டிவேட் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் சொல்ல முடியுமாக்கா? ஓகே, சோ இப்போ தனித்தனியா தானே நீங்க மென்டரிங் பண்ணுவீங்க? எஸ்கா. ஓகே, சோ இப்போ ஒரு 3 குழந்தைங்க ஆக்டிவா இருக்கணும், 3 குழந்தைங்க பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஓகே, சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா அவங்க லெஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம், ராம் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம், உதய் தனுஷ் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம்.
இப்போ வந்து ராம்க்கும் தனுஷ்க்கும் இளந்தென்றல் பேசுறதோ சொல்ற விஷயங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த வேவ் லென்த் செட் ஆயிடுது. இப்போ எனக்கு உதய்க்கு ஆஷ்லாக்கெல்லாம் பிடிக்கல. மேபி எனக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்லல, இல்ல வந்து எனக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது நம்மளே நம்ம மேல ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டா நீங்க இன்னும் நல்லா யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ நோ டெஃபினட்டா என்னடா இந்த 3 பசங்க கேட்கறாங்க, இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம இவ்வளவு ஆர்வமா சொல்றோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் மேபி அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சாவே யூ வில் கெட் லாட் ஆஃப் அதர் ஐடியாஸ். அப்போ என்ன ஆகும்னா நீங்க குழந்தைங்க கிட்ட கேளுங்க, உனக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்குமோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தேன், காலேஜ் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர், ஃபுல்லா பசங்க. ஓகே, இட் வாஸ் மெக்கானிக்கல். நான் வந்து ஒரு ஒரு ரைட்டிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், சோஷியல் இதை பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிமிஷம், ஐ ஷேர் யூ ஒன் திங். நான் என்ன பண்றேன்னா இதை ப்ரெசென்ட் பண்றேன். ஓகே, இதை ப்ரெசென்ட் பண்ணி நான் போன ஒரு வாரமா ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டு இருந்தேன். அதனால ஓகே இதுவே இங்க ஒர்க் அவுட் ஆகும். என் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ்கா. ஓகே, இதை வந்து நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் இதை பிபிடில போட்டு இதை நீங்க பண்ணணும், இந்த இமேஜை பார்த்து ஒரு மெசேஜ் அனுப்பணும், ஒரு மெசேஜ் ரைட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் நான் சொல்லி டீமா உட்கார வச்சு பிரிக்க வச்சுட்டேன் அவனை. இது எல்லா கிளாஸ்லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல். நம்ப மாட்டேங்க, இது வரைக்கும் நான் எங்கெல்லாம் இதை போய் எடுத்தோம் எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல். எல்லாத்துக்கும் சோஷியல் மெசேஜ் இந்த இமேஜை காட்டி டீமா பிரிச்சிருவேன். ஒன்னு நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும், இல்ல ஸ்டோரி ரைட் பண்ணணும்னு சொல்லிடுவேன். அப்புறம் இந்த இமேஜ் எல்லாம் காட்டினா பசங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. இந்த இமேஜ் எல்லாம் காட்டினா அப்படியே வந்து ப்ரெசன்டேஷனா வந்து கும்மியும். அப்புறம் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோடய கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காசு இருக்கவன் வந்து மேல மேல ஏறி போறான், காசு இல்லாதவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னே பசங்களாம் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி பொங்கி எழுந்து ப்ரெசன்டேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. இது மாதிரியே நான் மெக்கானிக்கல்லையும் வேலைக்காகவும் போய் ப்ரெசன்டேஷன் எல்லாம் போட்டாச்சு, கிளாஸ்ல எடுத்தாச்சு, எவனுமே மதிக்கவே இல்லை. சரி, ரொம்ப யோசிச்சேன், சரி என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ கிளாஸ்ல அத்தனை பேத்துக்கும் பைக்கு, காரு, கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குது. ஸோ டீமை பிரிச்சேன். நீ ஒரு கார் பத்தி எடுத்து பேசுன்னு சொன்ன, நீ ஒரு கிரிக்கெட் பிளேயர் பத்தி எடுத்து பேசுன்னு சொன்ன. அப்போ வேலைக்கு ஆகல. உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எந்த பிராண்ட் கார் பெஸ்ட் நீ பேசு, லக்ஸுரி கார் பெஸ்டா இல்ல எக்கனாமிக் கார் பெஸ்டா நீ பேசு அப்படின்ட்டேன். அப்போ கிளாஸே ஃபயர் அப் கான்வர்சேஷன் ஆயிடுச்சு. சரி, யாரு பெஸ்ட் கேப்டன், டோனியா வீரட்டா பேசுங்கன்ட்டேன். கிளாஸே அப்படி கொந்தளிக்கிட்டு கீழே பிரின்சிபல் சரியா வந்துட்டாரு. சோ இப்போ அவனுங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசும்போது அவனுங்க ஓப்பன் அப் ஆகுறானுங்க. சோ அப்ப என்ன ஆகுது, ஒரு 2 நாள் அவனுங்க போக்குலயே போய் 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 அப்புறம் நான் என்ன சொல்லி கொடுக்க வந்தேனோ அதுக்குள்ள நான் போனேன். சோ இது வந்து லைவ் கிளாஸ்ல பாசிபிள். சோ இளந்தென்றலுக்கு போன்ல அது பாசிபிள் கிடையாது, எனக்கு புரியுது. சோ அவனோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க, அவன் கிட்ட பேசுங்க, என்ன பிடிக்குது பிடிக்கல. நம்மளே ரொம்ப டயர்டா ஏதாவது அவன்கிட்ட கேட்கணும்னு பேசுவோம். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் இதோட சேலஞ்ச். பட் அவன் லெவலுக்கு டியூன் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் அவன் கிட்ட இருந்து வாங்க முடியுமான்னு பாருங்க. ட்ரை யூசிங் கிளீன் கொஸ்டின்ஸ் டு ஹிம். ஸோ கிளீன் கொஸ்டின்ஸ் பேச முடியுமான்னு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? எஸ்கா, வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்கா. எஸ், தேங்க்யூ. செஷன் சூப்பரா இருந்துச்சுக்கா. நிறைய நாங்க கத்துக்கிட்டோம். நீங்க அமைதியா இருக்கும் போது அந்த இது கேட்கும் போது, அவங்க சோகமா இருக்கும் போது இப்படி மெட்டஃபர் யூஸ் பண்ணி பேசுங்க, அப்போ வந்து அவங்க கொஞ்சம் இதா இருக்கும், அதெல்லாம் சொன்னதுல ரொம்ப பிடிச்சிருந்துக்கா. தேங்க்யூ. அந்த எம்பத்திக் அந்த கான்செப்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில விஷயம் சொன்னதுல தேங்க்யூ. பிகாஸ் நம்ம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், போய் சொல்லக்கூடாதுன்னு அப்பா அம்மாவே சொல்லி தருவாங்க. ஸோ எல்லாத்து வீட்லயும் சொல்லி கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை தாண்டினதுதான் மென்டர்ஷிப். நீங்க என்ன புதுசா சொல்லி கொடுக்க போறீங்கன்னு. அதனாலதான் அவன்கிட்ட எம்பத்தட்டிக்கா இருந்து சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நாளைக்கு அவன் பெரிய ஆளாரான், 4 பேத்துக்கிட்ட வேலை பாக்குறான், இல்ல 4 பேத்துக்கு இவன் வேலை கொடுக்க போறான், இல்ல கல்யாணம் பண்றான், நம்ம லாங் ரனுக்கு பிகர் பிக்சர் தான் யோசிக்கும் போது அவன் எம்பத்தட்டிக்கா இருந்தா அவன் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பான். மித்தவங்க இடத்துல இருந்து ஒரு சில விஷயத்த அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், பார்க்க ஆரம்பிச்சான் அப்படின்னாவே he can be a good human being. This applies to us as well. நம்மளுக்கும் அதுதான், நம்ம குழந்தைங்க மேல ரொம்ப எம்பத்தட்டிக்கா இருந்தோம்னா நம்ம மென்டர்ஷிப் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். Thank you so much ka. Thank you Elentendra, thank you. So yes, anybody else? So it's 7:20, 1 hour 20 minutes. I just sorry if I'm taking your Sunday time, family time irkom. So anybody else or will wind up?
இங்க நிறைய பேர் வந்து சாட்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஐம் so happy about it. மைக் பண்ணி பேசுனீங்க. ஐம் so happy about it. ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு குரூப் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க ஃபீட்பேக் அனுப்புங்க. மேபி ஆஷ்லா ஆர் ராம் கேன் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் சென்ட் இட் டு மீ. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னாலும் ப்ளீஸ் போஸ்ட் இட் தேர். இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா. தேங்க்யூ திருமலை. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கமெண்டிங். ஸோ thank you so much Lakshmi. Actually திருமலை and team தான் வந்து இந்த மாடல் ப்ரிப்பரேஷன் ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சோ திருமலை தான் மாடல் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ I think so maybe மாடல் ஒரு வாட்டி ரெடி பண்ணது கூட we'll be happy to share it with you. நீங்க உங்களோட இன்புட்ஸ் வந்து கண்டிப்பா நான் ஆக்சுவலா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் காப்பி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம் அப்படி. ஆமா. so we'll also send you a copy. இப்போ எப்படின்னா வந்து first to 5th standard, 6th standard to 9th standard, அப்புறம் 10th 11th 12th அப்படி மாடல வந்து நாங்க மூணா பிரிக்கிறோம். ஓகே ஃபர்ஸ்ட் 5th வந்து மோர் ஆன் ஸ்டோரி, 6th to 9th வந்து அந்த இதுக்கு ஏத்த மாதிரி, 10th வந்து மோர் ஆன் கரியர் அப்படின்ற மாதிரி மாடல் பிரிக்கிறோம். சோ we'll be happy to share it with you. உங்களோட இன்புட்ஸ் வந்து திருமலைக்கு சொன்னீங்கன்னா really ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி எங்க டே 1 அதான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பிடிக்குங்கிறது தான் டே 1. அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்படி கண்டென்ட் எங்க ஆடியோல ஸ்ட்ரக்சர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த அவன் பிடிச்சதை வச்சு தான் அடுத்து அவனை நாங்க கொண்டு போவோம். சோ ஆக்சுவலி அதை அப்படி தான் ஸ்டார்ட் பண்றோம். Nice. Good to go. So yeah, சின்ன விஷயங்கள், every little things matters. கண்டிப்பா the lifetime impression கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். Thank you. So all the best for upcoming projects. இப்போ remodule பண்றது எல்லாமே நல்ல வகையில போகணும். I wish நீங்க நேரா போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இனி மீட் பண்ணி நல்லா grow ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். Thank you everyone for joining. சேஃபா இருங்க, வேக்சினேட் பண்ணிக்கோங்க, பயப்படாதீங்க. I am vaccinated. The rumors எல்லாம் நம்பாம just go trust doctors and get vaccinated. அது கூட எஜுகேட் பண்ணுங்க குழந்தைங்க கிட்ட, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வேக்சினேட் பண்ணிக்க சொல்லு. பிகாஸ் நம்ம சொன்னாதான் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ குழந்தைங்க வீட்டுல சொல்றாங்க அப்படின்னா நம்புவாங்க. ஜஸ்ட் மேக் them vaccinated. That's very important. அப்போதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் எல்லாரும். அப்பதான் நீங்களாம் ஸ்கூலுக்கு எல்லாம் வர முடியும்டா. வேக்சினேட் பண்ண சொல்லுங்க அப்பா அம்மாவை, வீட்டுல தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பாவெல்லாம் வேக்சினேட் பண்ண சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் ஊசி போடுறாங்க ஃப்ரீயா, அப்படிலாம் சொல்லுங்க பசங்க கிட்ட. அப்பதான் அவங்க போய் வேக்சினேட் பண்ணிப்பாங்க. அப்பதான் everyone can be safe. So please educate them as well. எனக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் இன்னைக்கு ஒரு 6 குழந்தைங்க கிட்ட நான் பேசின ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. பிகாஸ் யூ கைஸ் வில் ஆல்வேஸ் இது பண்ணிட்டே இருக்க போறீங்க, நிறைய குழந்தைங்களை பார்க்க போறீங்க என்னை விட. So I'm so happy that I reached so many children on behalf of you. உங்களை வச்சு நான் ரீச் பண்ணிட்டதான் ரொம்ப ஹாப்பியா, நான் நிம்மதியா தூங்குவேன். Thank you Ram for the opportunity. You guys are really doing a great job. Thank you so much Lakshmi. Yes. So நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஃபீட்பேக் வந்தா அனுப்புங்க Ram. Be very helpful. Thank you Ashla. Thank you so much. Bye.